கேசரி பாகம் 2ன்னு ஒரு படம் இப்போ புதுசா ரிலீஸ் ஆயிடுச்சு. தாறுமாறான படம், நல்ல ஹிட்டான படம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது கதையல்ல, நிஜங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படியும் நம்ம நாட்டுல நடந்திருக்கு, இப்படியும் சில பேர் பாடுபட்டு இருக்காங்கிறத நாம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். நிஜ கதையை போர் அடிக்கவே நினைக்க வேண்டாம். கற்பனை கதையை விட இந்த நிஜ கதையில அவ்வளவு சீரியஸான விஷயங்களும் ட்விஸ்டுகளும் இருக்குது. முதல் பாகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால நீங்க தாராளமா அந்த 2வது பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அது நடக்கிற அந்த களத்தை நமக்கு காட்டுறாங்க. 3 பக்கம் கோட்டச்சவரு, ஒரு பக்கத்துல கேட்டு போட்டு மூடி இருக்கிறாங்க. அந்த கேட்டை மூடிட்டா உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில போக முடியாது. அந்த மாதிரி சூழல்ல அமைதியா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து சுட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தன் உள்ள வரான். கூட நிறைய போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வரான். கூட இருக்கிற ஒரு போலீஸ்காரர், சார் சுடுறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு அழகான குடும்பம், ஒரு அண்ணன், அம்மா, தங்கச்சிக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும், எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பாள், அவ அரைச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்க போயிருப்பான். வார்னிங் கொடுக்கலாமேன்னு சொன்னதை கூட கேட்காம ஃபயர் அப்படின்னு கத்துறான். டப்பட்டா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட பலி, கண்ணா அப்படின்னு செத்துக்கிட்டு இருக்காங்க. பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் விடாம சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் மேல 2-3 பேர் பொத்துன்னு விழுந்து அவனை நகர முடியாம பண்ணிடுறாங்க. அம்மா இவங்களோட சுடுற அந்த தோட்டாக்களுக்கு பயந்து அங்க இருந்த ஒரு கிணத்துல எகிரி குதிக்க போகும்போது அம்மா வேண்டான்னு இவன் ஓடி போய் பிடிக்க போவான். அதே சமயம் ஒரு தோட்டா வந்து அடிக்க கையில டிரெஸ் மட்டும் தான் இருக்கு, சாலு மட்டும் தான் இருக்கு, செத்து போய் உள்ள விழுகிறாங்க. அப்புறம் பார்த்தா அது வேற ஒரு லேடி, இவனோட அம்மா கிடையாது. அதே மாதிரி ட்ரெஸ்ல இருந்ததுனால ஒரு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் கேட்ல ஏறி தப்பிச்சு போலாமேன்னு சில பேர் கேட்ல ஏற முயற்சி பண்ணும்போது அதை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர், கேட்ல ஏறி தப்பிக்கிறாங்க பாரு, அவங்கள சுடு, ஒரு பயம் உயிரோட வெளியில போக கூடாதுன்னு சொன்னதும் மொத்த பேர் இந்த பக்கம் திரும்பி கேட்ல ஏறவங்கள சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அங்க பாருங்க, தங்கச்சிய அம்மா அங்க ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும், அங்க சில பேர் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அங்க அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு, என் மூத்த பிள்ளையையும் எப்படியாவது இங்க கூட்டி வந்துறேன், பொண்ணை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் வராங்க. அதுக்குள்ள இவங்க தான் ஒரிஜினல் அம்மா, இந்த அம்மாவை சுட்டு தள்ளிட்டாங்க. அம்மா காலி. தங்கச்சி பள்ளத்துல அந்த பக்கத்துல சேஃபா இருக்கா. அண்ணன் இந்த பக்கத்துல பல பொணங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அவன் கத்துறது கூட வெளியில கேட்காத ரேஞ்சுக்கு இருக்கிறான். அப்புறம் இந்த ஜாலியன் வாலாபாக் போராட்டம்னு ஒண்ணு நடக்கிறதே எதற்காக அப்படிங்கிற காரணத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். எல்லா பேரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சுன்னு. ஆனா அங்க போராட்டத்துக்கு வந்தவங்க எதற்காக போராடினாங்கிற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கா? இல்ல. எதற்காக என்றால், ரவுலத் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்க இங்கிலாந்து நாடு கொண்டு வருது. அந்த ரவுலத் சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு காரணமும் சொல்லாம விருப்பப்படுறவங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில போடலாம், சிறைபிடிக்கலாம்னு அந்த சட்டம் சொல்லுது. அதை எதிர்த்து காந்தி சத்தியாகிரக போராட்டம் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அதற்காக அமைதியான வழியில சத்தியாகிரக போராட்டம் பண்ணணும், அந்த சட்டத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஜாலியன்ல அவங்க ஒண்ணு கூட்டுறாங்க. இது ஒரு பக்கம். அதே பீரியட்ல தான் அந்த 1ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தது. 1ஆம் உலகப் போர்ல இங்கிலாந்து நாடு நம்மள ஆண்ட அந்த வெள்ளக்காரங்களோட ராணுவ எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால அவங்க இந்தியா கிட்ட உதவிக்கு வராங்க. இந்திய மக்களே வாங்க, உங்க பிள்ளைகளை ராணுவத்துக்கு அனுப்புங்க, எங்களோட சேர்ந்து எதிரிகளை எதிர்த்து போராடட்டும், அதுக்கு பிரதிபலனா உங்களுக்கு நாங்க விடுதலையை தரோம் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாங்க. அந்த வாக்கை நம்பி கிட்டத்தட்ட 15 லட்சம் இந்தியர்கள் இங்கிலாந்து நாட்டோட ராணுவத்துல சேர்ந்து அவங்களோட சண்டையை நம்ம ஆட்கள் போட்டாங்க. அதிகமான ராணுவ வீரர்களை அந்த டைம்ல அனுப்பினது பஞ்சாப் மாநிலம் போல தெரியுது. ஆனாலும் 1ஆம் உலகப் போருக்கு பிறகு கொடுத்த வாக்க அவங்க காப்பாத்தல, கண்டுக்காம விட்டுட்டாங்க. தொடர்ந்து நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. வாக்கு கொடுத்தீங்களே என்னாச்சுன்னு அங்க குரல் எழுப்புனது ஒருத்தர், கிருபால் சிங். அதிகமான ராணுவ வீரர்கள் எங்க பஞ்சாப்ல இருந்து தான் போனாங்க, கொடுத்த வாக்க காப்பாத்தலன்னா அதிகமா ஏமாத்தப்படக்கூடியதும் எங்களோட பஞ்சாப் மக்கள் தான் சொல்லி கொடுத்த வாக்க நிறைவேற்றுங்கன்னு போராட்டம் பண்றவரு ஒரு ப்ரொஃபசர், பேரு கிருபால் சிங். அவர் ஒரு கவிஞரும் கூட. அழகா கவிதை எல்லாம் எழுதுவார், கவித்துவமா புரட்சிகரமா பேசுவார். அவரோட இந்த புரட்சிகரமான அந்த கவிதைகளை, அவரோட சொற்பொழிவுகளை அடக்கணும்னா புடிச்சு ஜெயில போடணும். வெள்ளக்காரன் கவர்மெண்ட் 3 முறை முயற்சி பண்ணி கோர்ட் வரைக்கும் அரெஸ்ட் பண்றதுக்கு கூட்டியாராங்க. ஆனா கோர்ட் இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுறது. ஒரு நல்ல வக்கீல் வேணும்னு வெளிநாட்டுக்காரங்க யோசிக்கிறாங்க, வெள்ளக்காரங்க. அப்பதான் அவங்க கண்ணில் படுறது ஒரு கேரளத்தை சேர்ந்த வக்கீல், நம்ம படத்தோட ஹீரோ, பேரு சங்கரன் நாயர். அவர் இதுவரை எடுத்த எந்த கேஸ்லயும் தோத்ததே கிடையாதான். அதனாலதான் அவர்கிட்ட போய் இவங்க உதவி கேட்கிறாங்க. நம்மாலோ கோர்ட்ல நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, யார் ஜெயிக்கிறா தோக்குறா அதுதான் முக்கியங்கிறாப்ல பேசுறார். இந்த கேஸை நான் பாத்துக்கிறேங்கிறார். கேஸ்ல உள்ள பங்கெடுக்கவும் செய்யறார். ஆனா ஜாலியா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கிறார். அங்க கிருபால் சிங்கை ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு வக்கீல் மாங்குன்னு வாதாடிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு கேம் பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஜம்முனி எந்திரிச்சு, உங்களோட கவிதைக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனு, உங்க கவிதைகளை எல்லாத்தையும் நான் படிச்சிருவேங்கிறாப்ல. நல்லதுதான். அதே மாதிரி உங்க சொற்பொழிவுகளை கடந்த சில நாட்களா கேட்டுட்டு இருந்தேன், அதுல சும்மா வெறும் வாய்ச்சவடாலோல நம்ம நின்னா மட்டும் பத்தாது, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும்னு சொன்னீங்க. நேத்து தான் இங்க பக்கத்துல வெள்ளக்காரங்கள ஒரு ஆள் மேல பாம்பு போட்டு நெருப்பால ஒரு ஆளை கொண்டு போட்டுருக்காங்க. அதை பண்ணது உங்களோட சொற்பொழிவுக்கு வந்த சில காலேஜ் பசங்க. வாய்ச்சவடால் மட்டும் பத்தாது, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும்னு நீங்க சொன்னதுனால தானே காலேஜ்ல படிக்க வேண்டிய பசங்க இப்போ தேவையில்லாம பாம்பு போட்டு வெள்ளக்காரங்களை கொன்னு இப்போ ஜெயில கிடக்குறாங்க. அவங்க இப்ப ஜெயில கிடக்கிறதுக்கு
நடந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு எங்க பேசின வார்த்தையை எங்க கொண்டு போய் முடிச்சு போறாருன்னு பாருங்க. இது பத்தாதுன்னு உங்களுக்கு பாம் செய்ய தெரியுமான்னு விசாரிக்கிறார். அவரு வெள்ளக்காரங்க விடுதலை கொடுக்குறோம் வந்து எங்களுக்காக சண்டை போடுங்கன்னு ராணுவத்துல சேர சொன்னாங்கல்ல, அப்ப இவரும் போய் சேர்ந்திருக்கிறார். அந்த பீரியட்ல பாம் செய்வது எப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். இதையும் சேர்த்துட்டு அப்போ உங்களுக்கு பாம் செய்ய தெரியும், பாம் போடுங்கன்னு நீங்க நெருப்பால பேசுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்க பிள்ளைக பண்ணிட்டாங்க, அப்ப நீங்க தானே பொறுப்புன்னு இப்படி பிளேட்டை மாத்தி போட்டு லாக் பண்றார். நீதிபதியும் இவர் சொல்றதுல லாஜிக் இருக்குன்னு சொல்லி அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருச்சு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என் கவிதைகளை படிப்பேன்னு சொல்றீங்கல்ல, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, என்றாவது ஒரு நாள் புரட்சிங்கிற அந்த விதை உங்க மனசுல பதியும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இவர் ஒரு புரட்சிக்காரர் தான். ஆனா ஒரு புரட்சிக்காரரை போய் தீவிரவாதின்னு முத்திர குத்தி இப்ப ஜெயில தள்ளுறது நம்ம ஹீரோ தான். நீயும் கூட புரட்சிக்காரரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரட்சிங்கிற விதை ஓ மனசுலயும் விழ வாய்ப்பு இருக்கிறது, தொடர்ந்து என் கவிதைகளை படிங்கன்னு அழகா சிரிச்சாப்லயே சொல்லிட்டு போயிடுறார். வெள்ளக்கார துறைகளுக்கு ரொம்ப சந்தோஷம், யாராலையும் பண்ண முடியாத சாதனையை நீ பண்ணிருக்கிறேன்னு இவர் பொண்டாட்டி 2 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கும்போது வெள்ளக்காரங்களுக்கு ரொம்ப லாயலா வேலை பார்த்தா அவர்கள் கொடுக்கிற மிக உயரிய பதவி என்ன தெரியுமா? ஒரு அவார்டு கொடுப்பாங்க, சர் பட்டம்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி அதை வாங்குறதுக்கு, அதுவும் மன்னர் தான் அந்த பதவியை கொடுப்பார், அந்த விருதை கொடுப்பார். அதை வாங்குறதுக்கு இவர் இங்கிலாந்து நாட்டுக்கே போய் மன்னர் முன்னாடி முக்கியமான பெரும் தலைவர்கள் இருக்கிற நிறைய பேருக்கு மத்தியில சபையில சர் பட்டத்தை வாங்கிக்கிறார். பொண்டாட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குது. ஆனா அவர் அங்க சர் பட்டம் வாங்குற அதே காலகட்டத்துல இந்த பக்கத்துல பார்த்தா ஜாலியன் வாலாபாக்ல ஆயிரக்கணக்கான பேர் கொடூரமா இனப்படுகொலை செய்யப்படுறாங்க, கோரமான சாவு. அதுலயும் இன்னும் அந்த பையன் அந்த அண்ணங்கார உயிரோட தான் இருக்கிறான். புணங்களுக்கு மத்தியில முடிஞ்சவரை எல்லாரையும் சுட்டு கொன்ன பிறகு மிச்ச மீதி எவனாவது அறகுறையா இருந்தா அவங்களையும் கொன்னுங்கன்னு இன்ஸ்பெக்டர் உத்தரவு போட்டான். அவங்களையும் கொல்றதுக்காக இப்போ வீரர்கள் உள்ள போறாங்க. மிச்ச மீதி இருந்த ஆட்களை சுட்டுக்கிட்டே போகும்போது அந்த தங்கச்சி அவ பள்ளத்துக்குள்ள இருப்பா, அவளை கூட இறக்கம் இல்லாம சுட்டு கொன்னுறானுங்க. அந்த அண்ணங்காரன் வலி எவ்வளவு மோசமா இருக்கும். தங்கச்சி பாடியை தூக்கிட்டு ஐயோன்னு கதறிக்கிட்டு வருவான். அவன் மட்டும்தான் உயிரோட தப்பிச்சவன் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தா ஜம்முன்னு இவ்வளவு பேரை கொலை பண்ண சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் ஹாயா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இன்ஸ்பெக்டருங்கிற பதவி நம்ம ஊர்ல தானே கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்கள ஜெனரல்னு சொல்லுவாங்க போல. பேர் என்ன தெரியுமா? ஜெனரல் டயர். கூடவே பக்கத்துல உபத்தலைவர் ஒருத்தர் இருப்பார், அசிஸ்டன்ட். அவர் தான் ஒரு வார்னிங் கொடுக்கலாமேன்னு அப்ப சொல்லியிருப்பார். இப்பயும் அவர் சாப்பிடாம இவ்வளவு மோசமான இருக்கிறானேன்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு ஒருத்தர் ஏப்பா இவ்வளவு பேரை சுட்டு கொண்டுட்டியே, நாளைக்கு பேப்பர்ல நியூஸ்ல வரும்போது கிளின்னு கிளிப்பாங்களே அப்படின்னு சொல்ல, பேப்பர்ல கிளிப்பாங்களா, நாம என்ன சொல்றோமோ அதுதான் பேப்பர்லயே வரும், அப்புறம் என்ன ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறாப்ல இனப்படுகொலை பண்ண அந்த ஜெனரல். அதையும் தாண்டி சில பேர் உண்மையத்தான் நாங்க எழுதுவோம்னு சொல்லும்போது அவங்களோட பத்திரிகைகளை கொளுத்துறாங்க. இவர் ஏதோ தீவிரவாதிகளை சுட்டு கொன்னாப்ல, இவங்க சொல்றத யார் எழுதுறாங்களோ அதுதான் பத்திரிகையில வந்துட்டு இருக்குது. எல்லா பத்திரிகைகளையும் எய்தர் மிரட்டியோ காசு கொடுத்தோ இவங்க சொல்றதுதான் வெளியில வராப்ல பண்ணிட்டாங்க. இறந்தவங்க எல்லாம் தீவிரவாதிகள் தான் பேப்பர்ல வருது. ஆனா அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்லையும் பிண அறையிலையும் பிணங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படியே மொதுன்னு மொய்ஞ்சு கிடக்கும். இத பத்தி அந்த ஜெனரல்ட்ட கேட்டா அப்ப பாடியை தூக்கி தண்ணியில வீசுங்கங்கறாங்க. ஓடுற நதியில கடல்ல பாடிஸ் வீசப்படுது. ஆயிரக்கணக்கான பாடிஸ் அப்படியே தண்ணியில அடிச்சு செல்லப்படுது. பத்திரிகைகளை அடக்கிட்டோம். ஆனா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்குள்ள பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் அதை விடுறாப்ல தெரியல, தப்பி பிழைத்தவர்கள் அதை விடுறாப்ல தெரியல, தொடர்ந்து ஏதாவது அழுத்திக்கிட்டே இருக்காங்க, பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல அவங்களுக்கு இழப்பீடா ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி பணத்தால அடைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாயை. பணம் கண்ணாபின்னான்னு சப்ளை செய்யப்படுது. பேருக்கு ஒரு விசாரணை குழு நம்ம ஒண்ணு போடுவோம், ஆனா அந்த விசாரணை குழுல என்ன ரிப்போர்ட் வருமோ அது நமக்கு சாதகமா இருக்கணும். அப்ப விசாரணை குழுல நமக்கு லாயலா இருக்கிற ஆட்களை போடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாரை போடலாம்னு யோசிக்கும் போது நம்ம சங்கர் நாயர் தான் அவர்களுக்கு ஞாபகம் வருது. அவரை விட ஒரு லாயரான ஆளு நமக்கு பிரிட்டிஷ் ஆட்கள்ல கிடைக்காது, அவரை போடலாம். ஏன்னா ஒரு ஆளாவது ஒரு இந்தியனா இருந்தாதான் விசாரணை குழுவையும் இந்திய மக்கள் ஏத்துப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக நம்ம சங்கர நாயரை அதுல உட்கார வைக்கிறாங்க. விசாரணை குழு பெருசா தான் இருக்குது. சங்கர நாயர் தான் அதை விசாரிக்க போறார். விசாரணை குழுவை அமைக்கும் போது நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு சாயாம நடுநிலைமையா இருந்து நேர்மையான விசாரணை நடத்தி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு பேச்சு வழக்குல சொல்றாங்க. சங்கர நாயரும் ஓகேன்னு அந்த விசாரணையை பண்றதுக்காக முதல் நாள் அங்க வரார். வெளியில பார்த்தா அந்த அண்ணங்கார கையில போஸ்டர் வச்சுக்கிட்டு நீதி தேவைன்னு நிக்கிறான். கேட்ட சாத்திட்டாங்க. சில டேட்டாஸ ஒருத்தர் எடுத்து சொல்றார். 13 ஏப்ரல் அன்னைக்கு தான் இந்த கோர இனப்படுகொலை நடக்குது. வெள்ளக்காரங்களோட வெறியாட்டம் நடக்குது. அதுல மட்டும் அவங்க சுட்டது 2332 முறை ரவுண்ட்ஸ், 2332 சுற்றுகள் அவங்க துப்பாக்கியால சுட்டிருக்கானுங்க. 1650 டெரரிஸ்டுகள் இறந்து போயிட்டதா அப்டேட் கொடுக்குறாங்க. சரிப்பா, டெரரிஸ்டுகளோட சண்டை போட்டு நம்ம போலீஸ்காரங்க எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு நம்ம சங்கர நாயர் கேட்கிறாரு. ஹீரோ யாரும் சாகல, கவுண்ட் 0ங்கறாங்க. என்ன விசித்திரமா இருக்கே அப்படின்னு நம்ம சங்கர நாயர் விசாரிக்கிறார். என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது எனக்கு இப்ப கவலை லஞ்ச் என்ன சாப்பிடலாங்கிறது தான் அப்படின்னு அசால்ட்டா சொல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த விசாரணை குழுவுல இருக்கக்கூடிய ஒரே இந்தியன் நம்ம சங்கர நாயர் தான். மீதி எல்லாருமே பிரிட்டிஷ் ஆட்கள். அதனாலதான் அதை பத்தி கவலைப்படாமல் லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாங்கிறப்பல யோசிக்கிறானுங்க. இழப்பீடு கொடுக்கறதா சொல்லி ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கி தான் காசு கொடுக்குறாங்க. கைரேகை வைங்க, இழப்பீடா 25 ரூபாய் கொடுக்குறாங்க போல. அந்த காசை வாங்கிட்டு போங்கன்னு என்ன எழுதிருக்குன்றத கூட அவங்கள படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. இவர் தான் போய் பார்த்துட்டு என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறார். அதுல
என்ன எழுதிருக்குன்னா, உங்க வீட்டுல ஏற்பட்ட அந்த உயிரிழப்புக்காக இழப்பீட வாங்கிட்டு உயிரிழப்பு சம்பந்தமா நான் கேஸோ புகாரோ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு இதுல எழுதிருக்குமா, அதை ஒத்துக்கிட்டு தாமா நீங்க கையெழுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா கண்கலங்குது. ஏன்னா இப்படி ஒண்ணு எழுதிருக்குங்கிறதையே யாரும் அந்த வெள்ளக்காரங்க அங்க சொல்லல. சொல்லி இருந்தா இங்க இருக்கிற ஆட்கள் யாரும் பணம் வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்படித்தான் என்ன எழுதிருக்குன்னே தெரியாம கை நாட்டை வச்சுட்டு காசை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்குது பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம். இதையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கோவம் வருது. 1600 பேர் தான் செத்து போனதா ஜெனரலோட ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா ஹாஸ்பிடலுக்கு வந்த டெட் பாடிகளோட எண்ணிக்கை மட்டும் 10,312, 10,000க்கு மேலயா. உண்மையான உயிரிழப்பு கவுண்ட ஏன் நாம மறைக்கிறோம் அப்படின்னு நம்மால போய் மேல விசாரிக்கிறார். அவரோ நான் கவர்னர் கிட்ட பேசுறேங்கிறாப்ல, சிம்பிளா முடிக்கிறாப்ல. இழப்பீடு பத்தலையா, கூட வேணா கொடுக்கலான்னு அசால்ட்டா பேசுறாரு. விக்டமா இல்ல டெரரிஸ்டுகளுக்கு காசு கொடுக்கறத பத்தி பேசுறீங்களான்னு நக்கல் பண்றாரு நம்ம ஹீரோ. விக்டமா இருந்தா என்ன, டெரரிஸ்டா இருந்தா என்ன, நடந்தது நடந்து போச்சு, காசாதவங்களுக்கு கிடைக்கணும்லன்னு உயரதிகாரி பேசுறாப்ல. பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜெனரல் இந்த மீட்டிங்கு வரதா செய்தி உள்ள அனுப்புங்கிறாரு உயரதிகாரி. உனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ஜெனரல் வராப்ல, அவர்கிட்டயே கேளுன்ட்டாரு உயரதிகாரி. பார்த்தாச்சு, கைகுலுக்கியாச்சு, உட்காரவும் சொல்லியாச்சு, உட்காந்தாச்சு. இந்த ஜெனரல் கிட்டயே வேலை பார்த்த ஒரு வீரன் அவனும் உள்ள வரான். அடுத்து மூஞ்சியெல்லாம் அடிச்சிருக்காங்க, கால் அடிச்சு உடச்சிருக்கானுங்க. எதுக்கு இவ்வளவு சித்திரவதையை அந்த வீரன் அனுபவிச்சான்னு தெரியல. ஏதோ புகார் கொடுக்கணும்னு சொன்னியாமே, கவர்னர் கிட்ட தான் கொடுப்பேன்னு ஒரு புகார் எழுதி வச்சிருக்கியாமே, அந்த புகாரை கொடுன்னு வலு கட்டாயமா புடுங்கி ஜெனரல் படிச்சு பாக்குறார். அதை கிழிச்சு எறிகிறார். வீரனுக்கும் கண் கலங்குது பாவம். இதையெல்லாம் உயரதிகாரி கண்டுக்காம சிரிக்கிறான். இந்த பேப்பர் காணாப்ல உனக்கு ஆகக்கூடாதுன்னா ஓடி போயிருன்னு மிரட்டிட்டாரு ஜெனரல். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்களே இந்த மாதிரி ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்கீங்களா, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதான்னு கேட்க அவர் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். அப்படி இவர் கிளம்பும்போது கேட்டுக்கு வெளியில அந்த அண்ணங்காரன் எங்கேயும் போகாம அங்கேயே படுத்து கிடக்குறான். சின்ன பையன் தான் அவனும். யாரு வேணா அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட விசாரிக்க, அவன் பொழைக்க தெரியாதான் சார்னு ஒருத்தவன் சொல்றான். இறந்தவங்க குடும்பம் எல்லாம் ஏதோ கிடைக்கிற காசை வாங்கிட்டு போகுது இல்ல, இந்த பையன் மட்டும் இழப்பீடு எனக்கு வேண்டான்னு காசை வாங்க மறுக்கிறானா. டெய்லி வந்து நீதி தேவை நீதி தேவைன்னு இப்படி போஸ்டர் தூக்கிட்டு வந்து நிக்கிறானா. கேட்டா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்திய உண்மையை வெளியில கொண்டு வரணும், வெளி உலகத்தை இதை பத்தி பேசணுங்கிறானா. இவன் குடும்பத்துல யார் இறந்தா அப்படின்னு கேட்க, அம்மாவும் தங்கச்சியும் இறந்து போனதா அவர் சொல்றார். அதே டைம் இவன் முழிக்கிறான். எந்திரிச்சதும் கையில போஸ்டர் வச்சுக்கிட்டு மறுபடியும் நீதி தேவைன்னு நிக்கிறான். புரட்சிங்கிற அந்த விதை இந்த இடத்துல மேபி நம்ம ஹீரோக்கு விழுந்திருக்கலாம். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா மனுஷனால தூங்க முடியல. அந்த பையனை பத்தியும் நடந்த விஷயங்களை பத்தியுமே தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறார். அடுத்த நாள் அந்த பையனோட வீட்டுக்கே போய் அவனை பாக்குறார். அவன் ஏதோ பெயிண்டிங் எல்லாம் ஜாலியன் வாலாபாக்ல நடந்த விஷயங்களை ரொம்ப தத்ரூபமா வந்து வச்சிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா தேவையில்லாம இங்க கஷ்டப்பட்டு இருக்கிற, உன்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், பெயிண்டிங் இதெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ண முடியும், இங்கிலீஷ் கத்துக்க முடியும், வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், நானே ஸ்பான்சர் பண்றேன் பேசி பாக்குறார். ஆனா அந்த பையனும் அவரும் முன்னாடியே அதை விட அழகா பெட்டரா இங்கிலீஷ் பேசி தனக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியுங்கிறத ப்ரூவ் பண்றா. இவர் ஆடி போயிட்டார் இவன் பேசுற இங்கிலீஷை பார்த்துட்டு. என்னடான்னு பார்த்தா ஒரு புரட்சி கவிஞரை நம்ம ஹீரோ தானே தீவிரவாதம் சொல்லி ஜெயிலுக்கு அமிச்சான். அந்த புரட்சி கவிஞரோட பையன் தான் இவன். மிரண்டு போறாப்ல நம்மால. இவ்வளவு கொலைகளை பண்ணிட்டு வெள்ளக்காரங்க என்னவோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அந்த ஜெனரல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டு நாம எதுவுமே பேச முடியாம அப்படியே அமைதியா சைலண்டா கிடக்கிறோம்ல, இது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? இந்த தண்டனையும் பாதிக்கப்பட்ட நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்கிறாப்ல. இதெல்லாம் கேட்டதா அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. செருப்பால் அடிச்சாப்ல ஆயிப்போச்சு. அப்புறம் கடைசியா அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்போ இவன் போட்டிருப்பான்ல ட்ரெஸ், அதோட ரத்த கரபடிஞ்ச அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதை இவன் கையில கொடுத்துட்டு புரட்சிகரமா சில வார்த்தைகளை பேச நம்ம ஹீரோ ஆடி போயிடுறாரு. ஆடி அன்னைக்கு இந்த பக்கத்துல அந்த விசாரணை குழு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விசாரணையோட முடிவு இன்னைக்கு அறிவிக்க போறாங்களா, அதுக்காக ஒரு பார்ட்டி. நம்மால ஒரு மாரியாவே இருக்கிறான். புருஷன் இப்படி மாரியா இருக்கிறத பார்த்துட்டு பெருசா ஏதோ பண்ண போறாரோன்னு இந்தம்மா பயந்துகிட்டு இருக்குது பொண்டாட்டி. சரி நான் அங்க இருக்கிற பாத்ரூம் பக்கம் போலான்னு பார்த்தா பாத்ரூமுக்கு வெளியில இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சிங், சார் நீங்க போக கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டுறான். டேய் சார் பட்டம் கொடுத்துருக்காங்கடா, இந்த விசாரணை குழுவோட ஒரு மெம்பர் நானு, என்னையே உள்ளோட மாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜெனரல் அந்த பக்கத்துல வரார். என்ன நடக்குது இங்கன்னு விசாரிக்கிறார். பாருங்க ஜெனரல் என்ன உள்ளோட மாட்டிக்கிறான்னு சொல்லும்போது, பா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான்ப்பா, நீ ஒரு வக்கீல், உனக்கு ரூல்ஸ் பத்தி தெரியாது, அங்க என்ன எழுதி பாரு அப்படிங்கிறாப்ல. பாத்ரூமுக்கு வெளியில என்ன எழுதி இருக்குன்னா, நாய்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ளே வர அனுமதி இல்லைன்னு எழுதி இருக்குது. ஓகே பாய்னு இவர் மட்டும் ஜம்முன்னு உள்ள போயிட்டு வராப்ல. இது இன்னும் நம்ம பயில தூண்டி வராப்ல இருக்குது. விசாரணை குழுவோட இறுதி அறிக்கை. விசாரணை குழு இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் ஜெனரல் குற்றவாளியா இல்லையா, கில்ட்டியா இல்ல நான் கில்ட்டியான்னு எழுதணும். நம்ம ஹீரோவை தவிர மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் நாட் கில்ட்டி, குற்றவாளி இல்லை இல்லைன்னு எழுதிட்டு இருக்காங்க. ஆனா நம்மால் மட்டும் கில்ட்டின்னு எழுதியிருக்கான், குற்றவாளின்னு எழுதியிருக்கான். ஆனா அதிகமான ஓட்டு யாருக்கு விழுகுதோ, இப்ப 12 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 11 பேர் குற்றவாளி இல்லைன்னு ஓட்டு போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் குற்றவாளின்னு ஓட்டு போட்டிருக்கான். 11க்கு 1 கம்பேர் பண்ணும்போது குற்றவாளி இல்லைன்னு சொன்னவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். சோ டோட்டலா விசாரணை குழுவோட பிரதான முடிவு ஜெனரல் குற்றவாளி இல்லைங்கிறது தான். அதான் வெளியில வருது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஏதோ பேச போக உயரதிகாரி தடுக்கிறார். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீ கிளம்புங்கிறார். நம்மால வேற வழி இல்லாம கிளம்ப
கிளம்ப போற சமயம் வெளியில பார்த்தா கேட்டுக்கு வெளியில அந்த பையன் கிடப்பானே, அவன் ஆளை காணோம். என்ன ஆளை காணோம் இன்னைக்குன்னு விசாரணை, அந்த தீர்ப்பெல்லாம் வெளியில வந்துருச்சு. விசாரணை குழுவோட ரிசல்ட் எல்லாம், ரிப்போர்ட் எல்லாம், அறிக்கை எல்லாம். சரி, அந்த பையலை பார்க்கலாமேன்னு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு எதுக்கு ஏகப்பட்ட பேர் கூடி நிக்கிறாங்க. மழை வேற ஜோரா பெய்யுது. உள்ள போய் பார்த்தா அந்த பையன் தன்னோட கை நரம்ப அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டானா. அறிக்கை வெளியில வந்ததுமே அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறான் போல தெரியுது. பாவம், இன்னும் நொந்து போயிட்டார். வேணாம், நான் அந்த ஏரியா விட்டு தம் பொண்டாட்டியோட கிளம்ப போற சமயம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வரும்போது ஒரு லேடி வக்கீல், இப்பதான் வக்கீல் படிப்பை படிச்சு முடிச்சிருக்காங்க. இதுவரை ஒரு கேஸ கூட அட்டன் பண்ணது இல்ல. அவங்க வந்து அந்த குழுல நீங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுல, அந்த ஜெனரல் 10,000க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு வச்சான். அதுல எல்லாம் அவன் கரைபடைஞ்சிருக்குது. ஆனா இந்த பையன் கை நரம்பு அறுத்து செத்து போனானே அறிக்கையை படிச்ச பிறகு அந்த கொலைக்கான கரை உங்க மேலதான் விழுந்திருக்குதுன்னு கில்ட்டி ஃபீலிங்கை ஏத்தி விட்டுட்டு, உங்களை பார்த்து தான் நானும் ஒரு வக்கீல் ஆனோன்னு இன்ஸ்பயர் ஆன, வக்கீல் படிப்பையே படிச்சேன். இப்ப நான் அதை நினைச்சு வெக்கப்படுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், இன்னும் உடஞ்சு போயிட்டாரு மனுஷன். அங்க கட் பண்ணா அடுத்து நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் இதை சும்மா விட மாட்டேன்னு சொன்னவ கோர்ட்டுக்கு போய் ஜெனரல் மேல ஒரு புகார் கொடுத்து இதை கேஸா விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா ஒரு நீதிமன்றம் ஒரு கேஸ எடுத்து விசாரிக்கணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கே ஒரு குட்டி விசாரணை பண்ணும். ஒரு நாள் விசாரணை, அதுலயே எடுத்துக்கலாமா இல்லையான்னு சொல்லிடும். எடுக்கலன்னு சொல்லிட்டா அதோட முடிஞ்சு போச்சு. அந்த கேஸ் கோர்ட்டு பக்கம் வராது. எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வாரக்கணக்கா மாசக்கணக்கா விசாரணை போகும். விசாரிக்கும் போது ஜூரிஸ்னு ஒரு 10-12 பேரை சைட்ல உட்கார வைப்பாங்க. நீதிபதி ஒருத்தர் குற்றவாளியா இல்லையாங்கிறத சொல்ல முடியாது. கேஸ நடத்த தான் முடியும் அவரால். பக்கத்துல ஜூரிஸா உட்கார்ந்துட்டு இருக்கிற நீதிபதியை தவிர்த்து ஜூரிஸ்னு சொல்லக்கூடிய சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் சாதாரண பொதுஜனமா இருக்கலாம். வக்கீல் படிப்போ சட்டமெல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நல்லவர்களாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே குவாலிஃபிகேஷன். அவங்க நடக்கிற விசாரணையை பார்த்துட்டு குற்றவாளியா இல்லையான்னு ஓட்டு போடுவாங்க. மெஜாரிட்டி ஓட்டு குற்றவாளி இல்லைன்னு வந்தா குற்றவாளி இல்ல, இல்ல மெஜாரிட்டி ஓட்டு குற்றவாளின்னு வந்தா அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்படும். இதுதான் அவங்களோட சட்டம். சோ அந்த மாதிரி ஜூரிஸை வச்சு அந்த விசாரணைக்கு போக கூடாது, முத நாளே அதை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு உயரதிகாரியும் இன்னும் சில பேரும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற வக்கீல் என்ன பேசுறாப்லன்னா, ஏதோ ஒரு பொம்பளை, அதுவும் அவளோட முதல் கேஸா, பெப்பான்னு சொல்றதுக்குள்ள கேஸை முடிஞ்சு போயிடும், அதெல்லாம் விசாரணைக்கு வராது, நான் பாத்துக்கிறேன்னு திமிரா பேசுறேன். அந்த காலகட்டத்துல வக்கீலுக்கு படிச்சவங்கல்ல அவ மட்டும்தான் பொண்ணு, மீதி அத்தனை பசங்களும் ஆம்பளை பசங்க. அப்ப அவளுக்கு எவ்வளவு கெத்து இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். கோர்ட்டுக்கும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜெனரல் வந்து அவளை மறைச்சு பார்த்துட்டு உட்கார்றாரு. வக்கீல் ரொம்ப தைரியமா இருக்கிறார். பொண்ணு தானே, அதுலயும் ஃபர்ஸ்ட் கேஸ் தானே, ஒண்ணுமில்லாம ஆக்கிடலான்னு. நீதிபதி வந்ததும் இந்த அம்மா எந்திரிச்சு என்னோட சேர்ந்து சக வக்கீலா வாதாடுவதற்காக சங்கர் நாயர் அவரு இப்ப வந்துட்டு இருக்கிறார், அவரை நீங்க சக வக்கீலா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த குரூப் பார்த்து ஆடி போகுது. இதுவரை எந்த ஒரு தோல்வியும் பார்க்காத சங்கர் நாயர் இந்த கேஸ்ல வாதாட போறாரான்ட்டு அவரும் வந்துட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு இப்ப அங்க கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். ட்ரெயின் இருந்தவரு என்னால முடியல, இதை என்னன்னு ஒரு கை பாத்துறேன்னு முடிவு பண்ணி இறங்கி போயிட்டு இருக்கிறார். அதே சமயம் அந்த லேடி வக்கீல் அழுதுகிட்டு இருப்பா. இவரை பார்த்ததும் பின்னாடியே ஓடியான்ட்டா. ஒரு தடவையாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அந்த இடத்துக்கு வந்து பாருங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதனால அவரு அங்கதான் வந்திருக்கிறாரு. இந்த அம்மா கூட்டு வருது. அங்க சுவர்கள்ல இருக்கிற துப்பாக்கி தோட்டாக்கள், ஓட்டைகள், ரத்த கரைகள் இதெல்லாம் பார்த்து மனுஷன் நொந்து போயிட்டார். அந்த கிணறு குண்டடியில சாக கூடாதுன்னு கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போனவங்களோட ரத்த கரைகள் எல்லாம் பார்த்து இன்னும் கஷ்டப்படுறாரு. அங்க ஒரு காப்பு கிடக்கும். அந்த காப்பு எடுத்து இவர் மாட்டிக்கிறாப்ல. அப்பயே முடிவு பண்ணிட்டாரு இதை கோர்ட்டுல போய் ஒரு கை பார்க்கணும்னு. ஆனா இவங்க கிட்ட ஆதாரங்கள் இல்ல. ஆதாரத்தை சேகரிக்கணும். படுகொலை நடந்த அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசி பழகு, என்ன நடக்குன்னு விசாரிக்க சொல்றாரு. இந்த அம்மாவும் போய் லைட்டா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளக்காரங்களோட ஒரு பெரிய ஆயுதமே என்னன்னா இந்த விஷயத்துல ஊரடங்கு உத்தரவு அந்த இடத்துல பிறப்பித்திருப்பாங்க. ஊரடங்கு உத்தரவை மீறி கூடக்கூடிய ஆட்கள் தீவிரவாதிகளா தானே இருக்க முடியுங்கிறது தான் அவங்களோட பிரதான வாதம். எங்க ஊரடங்கு உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டதாமே அப்படின்னு இவ போய் விசாரிக்க, ஊரடங்கா எந்த ஏரியால அப்படின்னு கேட்கிறாரு ஒரு பெரியவர். அவங்களுக்கு இதை பத்தி ஐடியாவே இல்ல. அப்புறம் லால்னு ஒருத்தர் யார வேணாலும் தூக்கி போடலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வெள்ளக்காரங்க கொண்டு வந்த அந்த சட்டத்தை எதிர்க்கிறவர் அவர்தான். காந்தி அந்த பக்கம் எதிர்க்கிறார். இங்க இந்த அமிர்தசர்ல அந்த சட்டத்தை எதிர்த்து போராடணும், எல்லாரும் வாங்கன்னு போராட்ட களத்துக்கு வர சொல்றவர் இந்த லால் தான். ஆனா அஹிம்சை வழி போராட்டம் தான் அவர் அறிவிச்சிருக்கிறார். இதுல கூத்த பாருங்களேன், ஊரடங்கு உத்தரவுன்னு ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டத பெரிய அளவுல விளம்பரப்படுத்தி சொல்லல. ஆனா போராடுவோம் வாங்கன்னு ஒரு லால் சொல்றத பயங்கரமா துண்டு பிரசுரம் எல்லாம் கொடுத்து பிரபலம் ஆகுது. ஊரடங்கு உதவி பத்தி தெரியாத மக்களுக்கு இவர் போராட்டம் பண்ண கூப்பிடுறாங்கிற மேட்ரு அழகா தெரிய வருது. அவர் டிவிலயோ ரேடியோலயோ எல்லாம் விளம்பரம் கொடுக்கல, வெறும் துண்டு பிரச்சாரம் தான் பண்ணிருக்கிறார். அது மக்களை போய் சேர்ந்து இருக்குது. ஆனா அந்த ஊரடங்கு மேட்ரு மக்களை போய் சேரல. அப்புறம் கொலை நடந்தப்போ ஏதாவது எவிடன்ஸா போட்டோ கிட்ட கிடைக்குமா, வீடியோ கிடைக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் அங்க இல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பையன் அவன் வரைஞ்சு வச்ச அந்த ஓவியங்கள் இருக்குல்ல, அதுதான் ஆதாரம். அதை எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னும் அதுக்கு முன்னாடி வந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு இவ்வளவு பேரை கொலை பண்ற ரேஞ்சுக்கு அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அந்த ஜெனரலுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, ஏதோ ஒண்ணு அந்த ஜெனரலை தூண்டி விட்டுருக்கணும் இவ்வளவு பேரை கொலை பண்றதுக்கு. அது என்னவா இருக்கும்னு பேப்பர் எல்லாம் பார்த்து ஓரளவு கணிக்கிறார். அதன் பிறகுதான்
இந்த அம்மாவை வச்சு கேச போட சொல்லி நம்மால வாதாடுறதுக்கு அங்க வந்திருக்காருங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பெயிண்டிங்ஸ அந்த பையன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்ல மேல ஒரு விமானம் பறக்கறாப்ல பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாப்ல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நீங்க பாத்திருப்பீங்க, வானத்துல ஒரு ஃபிளைட் பறக்கும், போராட்டம் பண்ண வந்தவங்க எல்லாம் அப்படியே அண்ணாந்து மேல பாத்திருப்பாங்க. இல்லனா எடிட்டர் அந்த சீனை மறுபடியும் போட்டு விடு, ஏன்னா அந்த ஃபிளைட் வந்து போனது முக்கியம். அதே மாதிரி ஏற்கனவே அந்த பொண்ணை விட்டு வெள்ளக்காரங்களோட ராணுவத்துல இருக்கிற ஏர் லாக் புக், விமானம் எங்க இருந்து எங்க பறக்குது, யார் பறந்தா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு புக். லஞ்சம் கொடுத்தா எல்லா இடத்துலயும் வேலை நடக்கும், அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து அந்த புக்கே இவங்க எடுத்து வந்திருப்பாங்க. அன்னைக்கு அப்படி அந்த விமானம் பறந்து வந்தது, நாம பழி வாங்கணும், இவ்வளவு பேரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லையா ஜெனரல். அவர் மனசு ஆறு ரேஞ்சுக்கு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் கூடி இருக்காங்களா, கூட்டம் போதுமானதா அப்படின்னு பாக்குறதுக்காக இவர் தான் அந்த விமானத்தை அமைச்சிருக்கிறார். விமானமும் வந்து போராட்ட காலத்துல மக்கள் நிறைய கூட்டிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி போய் சொல்லி இருக்கணும். அதன் பிறகுதான் ராணுவத்தை கூட்டு வந்து கடகடன்னு சுட்டு தள்ளி இருக்கணும். இவர் தான் கொண்டு இருக்கிறார், திட்டமிட்ட சதின்னு வாதாடுறாரு நம்ம ஹீரோ. ஆனா ஜெனரல் வக்கீல கூப்பிட்டு ஏதோ காதுல முணுமுணுக்கிறார். உடனே அவங்க வக்கீல் வந்து, சார் ஏதோ ஒரு தளபதி அன்னைக்கு வந்துட்டு போனாரா, அவரை இறக்கி வர்றதுக்காகத்தான் பிளைட் போனதா சும்மா ஒரு போய் சொல்றாங்க. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ அந்த ஏர் லாக் புக் எடுத்து காட்டுறார். ஒரு பிளைட்ல யாரு வந்தாலும் போனாலும் எல்லாமே இந்த லாக் புக்ல எழுதப்படும். இதுல நீங்க சொல்ற ஒரு தளபதி இங்க வந்ததாகவோ போனதாகவோ இங்க செய்தி இல்ல, பொய் சொல்லாதீங்க சார்னு சொல்லி அவங்க வாயை அடைக்கிறார். அவங்க சாட்சியா யார கூப்பிடுறாங்கன்னா அந்த ஏரியா கலெக்டரை சாட்சியா கூப்பிடுறாங்க. கலெக்டர், சம்பவத்தப்ப நீங்க என்ன இருந்தீங்க, எங்க இருந்தீங்கன்னு கேட்டா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குதுல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தோம், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தாரா. மைக்கில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரா, ஊரடங்கு உத்தரவு இருக்குது, யாரும் எங்கேயும் போக கூடாது வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரா. திடீர்னு வெளியில சலசலப்பு சத்தம். இரண்டாவது வெளியில போய் பார்த்தா கையில நிறைய கத்திகளோட துப்பாக்கிகளோட தீவிரவாதிங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடந்ததா உங்களுக்கு தெரியுமேங்கிறாப்ல சாட்சி சொல்றாரு. நம்ம ஹீரோ போய் குறுக்கு விசாரணை பண்ணணும். நீ தானே கலெக்டர், அந்த ஏரியால விசாரிக்கும் போது ஊரடங்கு உத்தரவுன்னு ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே எங்களுக்கு தெரியலன்னு பொதுமக்கள் சொன்னாங்க, நீ இதுல கையில மைக்க வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் சுத்த பொய்ங்கிறாப்ல. ஆனா அதே டைம்ல மைக்க வச்சுக்கிட்டு அந்த பக்கம் நம்ம லாலு தான் போராட்டத்துக்கு வாங்க, வெள்ளக்காரங்களோட சட்டத்தை எதிர்த்து போராடுவோன்னு கூட்டுக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி சலசலப்பு சத்தம் கேட்டது நிஜம், சாதாரண மக்கள் தான், ஆயிரக்கணக்கான பேரு போராட்டம் பண்றதுக்காக நடந்து போகும்போது சத்தம் வரத்தான் செய்யும், அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருந்ததுங்கிறது சுத்த பொய்ங்கிறாப்ல. இது எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கணும்ல, அந்த மோட்டிவ் என்னங்கறத பத்தி சொல்றார். சம்பவம் நடந்தது 13ஆம் தேதி இல்லையா, 10ஆம் தேதி ஒண்ணு நடந்திருக்குது, ராம நவமியா. பொதுவா வெள்ளக்காரங்க இந்தியாவையே ஆண்டதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்னு சேர விடாம பிரித்தாலும் அதை பண்ணி தான் நம்மள ஆண்டாங்க. ஆனா அதை தாண்டி அன்னைக்கு டேட்ல இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா சேர்ந்து முதலாம் உலக போர்ல எங்களோட போராட வாங்க, விடுதலை கொடுக்கறோம்னு சொன்னீங்களே, இன்னும் விடுதலை கொடுக்கலையேன்னு கேட்க வந்திருக்காங்க. இவர் கண்ணு முன்னாடியே மக்கள் ஒண்ணு கூட்டுறத பார்க்க முடியல, இவரால சகிக்கல. வெள்ளையனே வெளியேறுன்னு எங்களை நீங்க எப்படா சொல்ல முடியும், நீங்க எப்பவுமே காலாகாலத்துக்கு எங்களுக்கு அடிமடான்னு நினைக்கிற ஒரு குணம். அங்கதான் அவருக்கு அந்த ஸ்பார்க்கு கோவம் வருது. ஒன்னா வந்ததுனால இன்னும் பொது பண்ண முடியல, இவங்க ஏதாவது பண்ணணும்னு கோவம் வருது. அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, அவரோட படையில அதிகமா இருக்கிறது சிங்குக தான், பஞ்சாபை சேர்ந்த சிங்குக தான். ஜாலியன் வாலாபாக் அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா சிங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமிர்தரஸ் பகுதி அது. ஒரு கால் சிங்குகள் படையில இருக்கிற அந்த சிங்குகள் இவர் கூட வந்து சுட சொல்லி இருந்தா தன் சொந்த சிங்கு மக்களை அவங்க கண்டிப்பா சுட மாட்டாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போட்டும், உத்தரவு கொடுக்கட்டும், ஆனா அவங்க சுட மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜெனரல் நேபாள்ல இருந்து சில பேரை, ஆப்கான்ல இருந்து சில பேரன்னு அங்க இருந்து டிரான்ஸ்பர் போட்டு தான் படையில சேர்த்துக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு ஜாலியன் வாலாபாக்கு வந்து இந்த படு பாதகத்தை நிகழ்த்தி இருக்கிறதா எடுத்து சொல்றார். அவசர அவசரமா தான் அந்த டிரான்ஸ்பர் உத்தரவு போட்டிருப்பார் போல. சோ அவரோட மோட்டிவ் என்னங்கிறது இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜட்ஜையாவும் முகாந்திரம் இருக்கிறாப்ல தெரியுது, இந்த கேஸ் எடுத்துக்கிறோம், விசாரணை பண்ணுவோம்னு சொல்லிட்டாப்ல. மிகப்பெரிய வெற்றி தான் நமக்கு. இதுல கூத்து என்னன்னா, இப்ப இப்படி பேசின இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மேல இருந்து மீடியா கவர் பண்ணுது. இங்க பேசின ஒவ்வொரு வாதத்தையும் நாளைக்கு பேப்பர்ல பார்க்க முடியும். எந்த உண்மையை பேப்பர்ல வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த உண்மையெல்லாம் இப்ப அடுத்து பேப்பர்ல வரப்போகுது. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அங்கேயும் பாத்ரூம் இருக்கும், அங்கேயும் அந்த பாத்ரூம்குள்ள நாய்களும் இந்தியர்களும் போகக்கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. நம்மளால அதை பார்த்துட்டு போக வேணாம்னு யோசிக்கும் போது அங்க செக்யூரிட்டியா இருக்க ஒரு சிங்கு நீங்க தாராளமா போகலான்னு உள்ள அனுப்புறாரு. ஏன்னா இவங்களுக்காகத்தானே நம்மளால வாதாடுறான், அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள அனுப்புறாப்ல. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஜெனரல் சூச்சு போய்கிட்டு இருப்பார். நாய்களுக்கு இந்தியர்களுக்கு அனுமதி இல்லையே, எப்படா உள்ள வந்த அப்படின்னு கேட்பாப்ல. பதிலுக்கு நம்மால டபுள் மீனிங்ல ஒரு நக்கல் அடிச்சுட்டு போவாரு, சென்சார் பண்ணிப்போம். அடுத்து பேப்பர்ல கண்ணா பின்னான்னு போட்டு அந்த ஜெனரலை கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டாங்க. அதையெல்லாம் படிச்சு மேலிடம் பயங்கரமா பொங்குது. ஜெனரலை கூப்பிட்டு பேப்பர்ல கிளின்னு கிழிக்கிறாங்க, இணையா பண்ணி வச்சிருக்கேன்னு திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமானவன் யாரு, நம்ம ஹீரோ. அவனை போட்டுறேன் அப்படிங்கிறாப்ல. அடே அடே லூசு பயல, அவரு ஷர் பட்டம் வாங்கினவர், நம்ம விசாரணை குழுவிலேயே ஒரு மெம்பரா இருக்கிறவர், சட்டம் தெரிஞ்ச வக்கீல். இப்ப வேற இந்த கேஸ்ல அவர் வாதாடுறதுனால ஏற்கனவே பிரபலம். இந்த கேஸ்ல வேற ரொம்ப முக்கியமான ஆளு. இன்னைக்கு தலைப்புச் செய்தியே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அவர் தான். அவர் மேல கைய வச்ச நாம தான் குற்றவாளிகள்னு நாமளே போஸ்ட் அடிச்சு ஒட்டினாப்ல ஆயிடும். எக்காரணத்தை கொண்டு அவரை நீ டச் பண்ண கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். எதிர்த்து கேஸை வாதாடுறதுக்கு அப்போ இங்கிலாந்து நாட்டுல இருந்து ஒரு பெரிய வக்கீலை இறக்கலாமான்னு பேச, இல்ல அந்த மாதிரி பண்ணோம்னா ஜட்ஜையா நாம ஏதோ மறக்க முயற்சி பண்றோம்னு நினைப்பாரு. அந்த ஜட்ஜ் வேற ரொம்ப
ஸ்ட்ரிக்ட், இந்தியர்கள் மேல கொஞ்சம் பரிதாபப்படக்கூடியவரும் கூட போல, நல்ல நீதிபதி போல தெரியுதுங்க. அதனால அவர் முன்னாடி நாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு இந்திய வக்கீல தான் நாம எதுக்கு நிற்க வைக்கணும், வாதாட வைக்கணுங்கிற ஒருத்தன். அந்த மாதிரி ஒருத்தன் இவனையே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா, இதுவரை தோல்வியே பாத்துறாத வேற ஒரு வக்கீல், ஒரு இந்திய வக்கீல் இருக்கிறார். பாதி இந்தியனா, பாதி இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன். அதாவது அம்மா இந்திய அம்மா, அப்பா வெளிநாட்டுக்காரர், வெள்ளக்காரர். ஆனா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் விசாரிக்க மாட்டானே, சிகரெட்டு சரக்குன்னு சரக்குலயே திரிவானே, எந்த பார்ல போய் அவனை தேட போறேன்னு கேட்க, அது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், பிரித்தாலும் சூழ்ச்சியை வச்சுதான் அவனையும் இந்த கேஸ்ல உள்ளே எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அங்க ஆட்டம் பாட்டத்தோட பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அவர்கிட்ட போய் நம்மால உட்காந்து லைட்டா இந்த கேஸை பத்தி பேசி உள்ளவான்னு கூப்பிட்டா அவர் வரல. அப்புறம் இங்க பாரு, உன் கூட படிச்சவன் தானே, உன் ஃப்ரெண்டு தானே அவன், ஒன்னா தானே படிச்சீங்க சங்கரநாயர், அவன் படிச்சு இதுவரை ஒரு கேஸ்ல கூட தோத்ததே இல்ல தெரியுமான்னு சொல்ல, நானும் ஒரு கேஸ்லயும் தோத்தது இல்லையேங்கிறாப்ல. பத்தாததுக்கு என்னை எதிர்த்து அவன் எந்த ஒரு கேஸ்லயும் இது வரைக்கும் வாதாடல, வாதாடி இருந்தா அவன் என்கிட்ட தோத்துருப்பான்னு கர்வத்தோட சொல்றாரு நம்ம மாதவன். அப்பயும் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாப்ல. அப்பதான் எப்பா உனக்கு அறிவில்லையா, மறந்துட்டியா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் இறக்கி போறார். நம்ம ஹீரோக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சது பாத்தீங்களா, எல்லா கேஸ்லயும் தோல்வி இல்ல, அப்புறம் வெள்ளக்காரங்களால ரெகக்னைஸ் செய்யப்படுவது, பாராட்டு கிடைக்கிறது, அப்புறம் சர்பட்டம் கிடைக்கிறது, இது எல்லாமே நம்ம மாதவனுக்கும் கிடைக்க வேண்டியதுதான். மாதவனுக்கு சும்மா ஒரு சின்னதா ஒரு பாராட்டு விழா நடக்கும். அப்போ மீடியாக்காரங்க ஒரு வெள்ளக்காரனோட கீப்புக்கு பிறந்தவன் தானே நீங்கிறாப்ல ஏதோ பேசுவான். இப்படி கேவலமா பிறந்த ஒரு பிறப்புக்கு நீங்க எப்படி மரியாதை செய்ய முடியும்னு பேசி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த விருதையோ பாராட்டையோ ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. ஆனா இந்த நியூஸ் எப்படி வெளியில போச்சு அப்படின்னா, இந்த நியூஸ வெளியில சொன்னதே உன் ஃப்ரெண்ட் அந்த சங்கர் நாயர் தான். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த பாராட்டு, அவனுக்கு அந்த கேஸ், அவனுக்கு அந்த சற்பதவி, இது எல்லாமே கிடைச்சது. உன்னை கீழே வாரி விட்டுட்டு தான் அவன் வளர்ந்துருக்கான்னு சொல்லி ஏத்தி விட்டு கேஸுக்கு சம்மதமும் வாங்கிட்டாப்ல. இங்க கோர்ட்ல பார்த்தா வாதாடுறதுக்கு இவர் தான் வரான்னு தெரிஞ்சதும் நம்மால ஒரு செகண்ட் யோசிக்கிறான், என்ன இவன் வந்திருக்கானே வாதாடுன்ட்டு. கூட இருக்கிற லேடி வக்கீலுக்கு உன் முதல் கேஸாமா, வாழ்த்துக்கள்மா அப்படின்னு வாழ்த்து சொல்றாரு. அப்புறம் சங்கர் நாயர், உங்களுக்கு இது முதல் கேஸ் தான், முதலா நீங்க தோக்க போற கேஸ்னு சொல்லிட்டு இங்க வரார். அன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த பேப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டி அதுல என்ன எழுதிருக்கு தலைப்பு செய்தியில பாருங்கிறாப்ல. ஜெனரல் ஒரு குற்றவாளின்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டு நேத்து நடந்த விஷயங்கள்லாம் எழுதி தள்ளி இருக்காங்க. ஜெனரல் குற்றவாளின்னு சொல்ல வேண்டியது பத்திரிகை இல்ல, நீதிமன்றம், இந்த கோர்ட், நீங்க. ஆனா இப்படி பேப்பர்ல நல்ல மதிப்பும் மரியாதை இருக்கிற அவர் ஊஞ்சொன்னா யுத்த காலத்துல தான் உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற 10,000கணக்கான பேர் இருக்கிற ஒரு படைக்கு ஜெனரல் அவர். இங்கிலாந்து நாட்டோட மன்னருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அந்த ராணுவ பிரிவு இவரோட தான். அப்பேற்பட்ட மதிப்பும் மரியாதை இருக்கிற ஒருத்தவரை பத்தி நீங்க தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி பத்திரிகையில் இந்த மாதிரி தப்பு தப்பா தீர்ப்பு எழுதுனா அவரோட பேச்ச கூட இருக்கிற படை எப்படி கேட்கும்? படம் ஒழுங்கா கேட்கலன்னா இங்கிலாந்து நாட்டு மன்னருக்கு அந்த படை எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? மன்னர் உசுருக்கே ஆபத்தா போயிடாதா? ஆகையினால் இந்த மீடியாக்களை வெளியில தள்ளணும்னு ஒரு போடு போடுறாப்ல. அதுக்கு நம்மால பத்திரிகை சுதந்திரங்கிறது முக்கியம் இல்லையா, அவங்களை எப்படி வெளியில தள்ள முடியும்னு அவர் வாதாடினாலும் பத்திரிகை சுதந்திரம் முக்கியம் தான், ஆனா அதை விட மன்னரோட பாதுகாப்பு முக்கியம், அதனால பத்திரிகைகளை வெளியில தள்ளுங்கன்னு நீதிபதி உத்தரவு போட்டாப்ல. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, முதலடியே இடி மாதிரி விழுந்துருச்சு. அடுத்து பார்த்தா, நான் விசாரணைக்காகன்னு ஒரு சாட்சியை கூப்பிடுறேன்னு ஒரு வெள்ளக்காரியை கூப்பிடுறாரு. சம்பவம் நடந்தது 13ஆம் தேதி. ஆனா 10ஆம் தேதி இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு போல, அதை பத்தி சொல்லணும்னு சொல்லி கூட்டு வரார். ஒரு அம்மா வருது, பேச ஆரம்பிக்கும் போதே சும்மா தான் கைய தானே பயங்கரமா கிள்ளிக்கிட்டு அந்த வலியில அழுகுது, கண்ணீரை ஊத்துது, வலுக்கட்டாயமா அந்த ஃபீலிங்ஸை உருவாக்குது. உடனே நம்ம மாதவன் ஓடி போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறதும், டேக் யுவர் டைம்னு அந்த அழுகிறத எதுக்க 12 பேர் கொண்ட ஜூலிஸ் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கவனிக்கணும், பரிதாபப்படணுன்றதுக்காக டைம் கொடுக்குற. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொன்னதும் 10ஆம் தேதி இவங்க அந்த ஏரியால மியூசிக் சொல்லி கொடுக்குற டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. வெளில வரும்போது திடீர்னு எவனோ ஒருத்தன் என்ன பிடிச்சி இழுத்து பக்கத்துல இருந்த ஸ்டோர் ரூம்குள்ள தள்ளி என்ன பலவந்தப்படுத்திட்டான், என்ன சீரழிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. இத பண்ணது இவன் தானே ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அவங்களும் ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆள் யாருன்னா, அங்க ஒரு குழு இருந்திருக்கு, ஒரு போராட்ட குழு. அவங்க அஹிம்சையை ஃபாலோ பண்றவங்க இல்ல. இந்த மாதிரி வெள்ளக்காரங்களை படுத்தி எடுக்கணும், அப்பதான் அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியில ஓடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவை சேர்ந்த இவன் தான். இந்த பொண்ணை சீரழிச்ச இவன் தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்குள்ளேயும் இருந்தான். அடுத்த நாள் போராட்டத்துல அவன் பங்கெடுக்கிறான், பேச போறான்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. முந்தின நாளே போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாப்ல. அந்த முந்தின நாளே அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த சட்ட விதி என்னன்னா, யாரை வேணாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை வச்சு அவன் என்ன தப்பு பண்ணா, அவன் தப்பு பண்ணானா இது எதுவுமே பொதுமக்களுக்கும் மித்த ஆட்களுக்கும் தெரியாது. நம்ம லாலு அவர் தான் 13ஆம் தேதி போராட்டத்துக்கு வாங்க, அந்த சட்டத்தை வச்சு இப்படி எல்லாம் கைது பண்றாங்க, அதை எதிர்த்து போராடணும்னு அவர் கூட்டிருப்பார். அஹிம்சையை ஃபாலோ பண்ணாத அந்த குழு ஜாலியன் வாலாபாக்ல மக்களோட மக்களா உள்ள புகுந்து மக்களை நல்லா ஏத்தி விட்டு அந்த ஒரு வெள்ளக்காரிக்கு நடந்தது இங்க இருக்கிற எல்லா வெள்ளக்காரிகளுக்கும் நடக்கணும், அப்பதான் வெள்ளக்காரங்க இந்த ஊரை விட்டு ஓடுவாங்கன்னு எல்லாரையும் நல்லா ஏத்தி விட்டு அன்னைக்கு விட்டு இருந்தா அந்த ஊர்ல இருந்த நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான நம்ம வெளிநாட்டு பொண்ணுங்க எல்லா பேரையுமே சீரழிச்சிருப்பாங்க, உங்க வீட்டு பெண்கள் எல்லாரும் இந்நேரம் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் தடுத்தது இந்த ஜெனரல், அதுக்கு அவரை பாராட்டணும், இப்படி கோர்ட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி இருக்க கூடாதுங்கிறாப்ல அவர் வாதாடுறார். எதுக்கு இருக்கிற ஜூரிஸ் எல்லாத்தையும் உங்க வீட்டு பிள்ளைகளை இந்நேரம் அவங்க இப்படி பண்ணிருப்பானுங்க, உங்க வீட்டு பெண்களை இந்த மாதிரி சீரழிச்சிருப்பாங்கன்னு சொன்னதும் ஜூரிஸ் எல்லாருமே ஒரு செகண்ட் ஆடி போறாங்க.
இப்போ பதிலுக்கு நம்ம ஆளு வாதாடணும். அவர் சார் ஒரு சின்ன இன்டர்வல் விடுங்க, அப்புறம் நாங்க இந்த அம்மாவை குறுக்கு விசாரணை பண்றோம்னு கேட்க, எப்பா உனக்கு தேவையானது இன்டர்வல் இல்ல, ஒரு பெரிய இடைவெளி வேணும் நீ ரெடி ஆகிறதுக்கு, அடுத்த நாள் வாய்தா கொடுத்து அமுச்சு வச்சிடறாரு. இவங்க 2 பேரும் நொந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மேபி பாதிக்கப்பட்ட அந்த வெள்ளக்காரி சொல்றது உண்மையா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னதை எப்படி இது நியாயப்படுத்த முடியும்னு பேசுறா. நியாயம் அநியாயங்கிறது கோர்ட்ல கிடையாது, கோர்ட்டை பொறுத்தளவுல யாரு ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறதா முக்கியம்னு மறுபடியும் அதே டயலாக சொல்றாரு. அப்புறம் அந்த பக்கத்துல பார்த்தா மாதவனை அந்த உயரதிகாரி வந்து பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம ஊரு கவர்னர் நிம்மதியா தூங்காருப்பா, ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னு பேசும்போது, நான் என்னோட குடிப்பழக்கத்தை விட்டதுக்கு காரணம் கவர்னர் நல்லா தூங்கணும்ன்றதுக்காக இல்ல, சங்கர நாயர் நிம்மதியா தூங்கக்கூடாது, ஜாலியன் வாலாபாக் படுகொலையில பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடுறவன் இவன் அப்படிங்கிற அந்த பேரை மாத்தி ஒரு ரேபிஸ்டுக்காக வாதாடுறான். ஒரு ரேபிஸ்ட, ஒரு வெள்ளக்காரியை ரேப் பண்ண ரேபிஸ்ட வெளியில கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க, அப்பல வெளியில போர்ட்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாரு. உடனே உயரதிகாரி ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாரு. வெள்ளக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோக்கு எதிராக போராட்டம் பண்றாப்ல, ஹீரோட வீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றாப்ல செட் பண்ணிட்டாரு. இவங்க கார்ல வந்து இறங்குவாங்க, புருஷனும் பொண்டாட்டியை உள்ள இருக்க சொல்லிட்டு இவர் வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற வெள்ளக்காரங்க எல்லாம் சேர்ந்து கருப்பு மைய மூஞ்சில பூசி அசிங்கப்படுத்துறாங்க. பொண்டாட்டி அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுது பாவம். அப்புறம் வந்ததுமே இதெல்லாம் நமக்கு தேவையா, பேசாம நம்ம ஊர் பக்கமே போயிடுவோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பத்தி யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக எனக்காக இல்லாட்டியும் பிள்ளைய பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, ஆயிரக்கணக்கான பேர் அங்க இருந்தாங்களே, அவங்கள பத்தி யார் யோசிக்கிறது, என்னால அங்க ஒரு பையன் இருந்தானே அவனை பத்தி யார் யோசிக்கிறது, நான் இருந்து இதை ஒரு வழி பண்ணாம வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய விசாரணை பண்றாங்க. அந்த அம்மா ஏதோ மியூசிக் சொல்லி கொடுக்குதுல, அது ஒரு காலேஜ் ஸ்கூல் இல்ல, அந்த காலேஜ் பக்கமே போய் விசாரணை பண்ணி பாக்குறாங்க. அங்க இருந்த லைப்ரரி புக்ஸ் அது இதுன்னு பல பேரை விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்ததா, ரேப் நடந்ததா சொல்றாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும், அது வரைக்கும் அந்த பொண்ணு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தீர விசாரிச்சுட்டு வந்து அடுத்து கோர்ட்டுக்கு வராங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோடய அந்த அம்மா வருது. ஹீரோ எந்திரிச்சு இந்த தடவை குறுக்கு விசாரணையை இவங்க பண்ணுவாங்கன்னு அந்த லேடி வக்கீல சொல்றாரு. உடனே மாணவன் எந்திரிச்சு இதுக்கு அவசியம் இல்லையே, ஒரு லேடியை வச்சு வாதாட விட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறாங்கிறப்பல பேசுவார். இது சிம்பதிக்காக இல்ல, சென்சிவிட்டிக்காக அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. ஏன்னா கேட்க போற கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் நாசுக்கா கேட்கணும். ஒரு பொண்ணு கேட்டா எதுக்க இருக்கிறவங்களை கொஞ்சம் மனஸ்தாபம் இல்லாம பதில் சொல்ல முடியும், அதுக்காகங்கிறாங்க. ஜட்ஜையாவும் சரின்னு ஒத்துக்கிறார். இந்த அம்மா போய் விசாரிக்க ஆரம்பிக்குது. சம்பவம் நடந்தப்போ நீங்க கத்தலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கத்துனேன், ஆனா சம்பவம் நடந்தது 5:30 மணிக்கு, 5 மணிக்கே காலேஜ் முடிஞ்சிடும். சோ என் சத்தம் வெளியில கேட்கல, சத்தம் கேட்டாலும் அங்க யாருமே இல்ல உதவிக்கு அப்படிங்கிறாப்ல சொல்லுவா. ஆனா அதே இடத்துக்கு நானும் போயிருந்தேன், நானும் ஹெல்ப்னு சத்தம் போட்டேன், பக்கத்துல இருந்த சர்ச்சில் ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரே திரும்பி பார்த்து என்னமா உதவி தேவையா அப்படின்னு கேட்டாரு. சோ நீங்க சத்தம் போட்டிருந்தா சர்ச்சுக்கு கேட்டிருக்குமே அப்படின்னு இவங்க விசாரிக்க, மாணவன் எந்திரிச்சு போட்டிருக்கிற சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு போகுங்கிறது என்ன கணக்குது, மேபி கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம், இதுக்காக இவங்களை சந்தேகப்படுறதா அப்படின்னு அவர் கேட்கிறார். சரி விடு, சத்தம் கேட்கல, ரொம்ப கொடூரமா உங்களை சீரழிச்சதா சொன்னீங்களே, உடம்பு முழுக்க காயங்கள் இருக்கணுமே அப்படின்னு கேட்டா அவங்க உடம்புல காயம் இருந்தாப்ல தெரியல. சரி கொடூரமா ரேப் பண்ணிருக்கானே, உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கணுமே, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு கேட்க அந்த அம்மா முழிக்குது, மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா திரும்பி மாதவனியை பாக்குது. ஏன் இந்த கேள்விக்கும் அவர் தான் பதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டு நோஸ் கட் பண்றாங்க இவங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் எதுவுக்கும் போகல, தனியா ஏதாவது ஒரு டாக்டரை கூட்டும் பார்க்கல. அப்புறம் ஒரு புத்தகத்தோட பேரை சொல்லி அதுல என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுங்கிறாங்க அந்த அம்மா. இல்ல நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்ல, ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை நான் அதுல இருக்கிற கதையை கேட்டிருக்கேன் தெரியுமான்னு சாட்சிக்கு வந்த இந்த அம்மா சொல்லும். 3 தடவை படிச்சிருக்கேன்னு சொல்லல, 3 தடவை கேட்டிருக்கேன்னு இந்த அம்மா சொல்லுது. அதை கேட்டதை நம்ம ஹீரோ சிரிக்கிறார், மாட்டிக்கிச்சு அந்த அம்மான்ட்டு. ஏன்னா அந்த புத்தகத்துல எடுத்து 3 தடவை படிச்சு காமிச்சது, இவங்களுக்கு படிச்சு காமிச்சது வேற யாரும் இல்ல, கற்பழிச்சதா இந்த அம்மா ஒரு ஆள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுதுல, அவரு இந்த அம்மாவோட காதலன். 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. காலேஜ் க்ளோஸ் ஆனதும் அதே ஸ்டோர் ரூம்ல வச்சு அவர் புத்தகத்தை படிச்சு காட்ட இந்த அம்மா அதை கேட்கன்னு 3 தடவை நடந்திருக்குது. பல தடவை அவங்க சந்தோஷமா அங்க இருந்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்தப்போ காலேஜோட பிரின்சிபல் இவங்களை கையங்களமா பிடிச்சிடுறாரு. அந்த பைய அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், இந்த அம்மா டீச்சர் அம்மா. அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தப்பு போல, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவங்கள ஒப்படைச்சிட்டாரு. போலீஸ்காரங்க ஒரு டீல் பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரி ஒரு இந்தியனை லவ் பண்றது, அதுவும் ஒரு டீச்சர் ஒரு மாணவனை லவ் பண்றது, இதெல்லாம் வெளியில வந்தா ஒரே அவமானமா போயிடும், அதுக்கு பதிலா அவன் உன்ன ரேப் பண்ண பார்த்தான அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க வற்புறுத்த, அப்பதான் உன்னை விடுவேன், அப்பதான் உன் குடும்பத்தை விடுவேன், இல்ல நீ காதலிச்ச அவனை உன் குடும்பத்தை எல்லாரையும் கொன்னுடுவோன்னு போலீஸ்காரங்க மிரட்டி இருக்காங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஆட்ட ஆடுனேன்னு இவங்க ஒத்துக்கிறாங்க, அழுகுறாங்க. அழுன்னு அழுக இந்த தடவை அதே அழுக. ஆனா இந்த தடவை தண்ணி கொடுக்கறது மாதவன் இல்ல, நம்ம ஹீரோ. அதே மாதிரி மெதுவா தண்ணியை ஊத்தி கொண்டு போய் கொடுத்து கூட கர்ச்சீஃபும் கொடுத்து ஆறுதல் அந்த சிம்பதியை வெங்கிரியேட் பண்ணிக்கிறான். அதே ஆள், அதே அழுக, அதே கண்ணீர். ஆனா சிம்பதி இந்த தடவை அப்படியே உள்டாவா எதிரணிக்கு மாறிடுச்சு. ஜெனரல் கை காலெல்லாம் அப்படியே உதறும். மாதவன் தான் அமைதியா இருங்கிறாப்ல காலை பிடிக்கிறார், நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. அப்புறம் எந்திரிச்சு பாருங்க, இவங்க பேசிட்டு இருக்கிற இந்த காதல் கற்பழிப்பு இதை எல்லாத்தையும் விசாரிக்கிறது போலீஸ், மிலிட்டரிக்கு இருக்கும் சம்பந்தம் இல்ல. சோ ஒரு கால் இந்த அம்மாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு வச்சிருக்குன்னா இதெல்லாம் பண்ணது போலீஸ்காரங்க தான், இவருக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, தேவையில்லாம இவர்
மேல பழிபடக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்பட்டமான பொய், இதெல்லாம் இவரோட மேற்பார்வையில தான் நடந்திருக்கு, இவர் தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேச அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. ப்ரூஃப் இல்லாம அப்படியே கற்பனையிலே பேசிட்டு இருந்தா எப்படின்னு கேட்கிறாரு மாதவன். இங்க எப்படி உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லையோ அதே மாதிரி தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்போ எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ இல்ல நேர்ல பார்த்த ஒரு சாட்சியோ உங்ககிட்ட இருக்கா, ஜெனரலுக்கு எதிராக உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க அந்த மாதிரி சாட்சியங்கள் எதுவும் இல்ல. சும்மா குற்றவாளின்னு சொன்னா மட்டும் போதாதப்பு, சாட்சி வேணுங்கிறார். நீதிபதி இதை கேட்டுட்டு இதெல்லாம் சரிதான், 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள ஒரு விட்னஸையாவது கூட்டு வந்து காட்டுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு டைம்ங்கிறாப்ல. அப்புறம் அந்த போலீஸ்காரங்க இந்த அம்மாவை வச்சு ஒரு கேம் ஆனாங்கல்ல, இதுக்கு காரணமான அந்த ஆபீசர்ஸ் எல்லாரும் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும், பொய் புகார்ல ஜெயில கிடக்குறான்ல ஒருத்தன் லவ் பண்ணவன், அவனை உடனே ரிலீஸ் பண்ணணும், இந்த அம்மாவையும் விசாரணை பண்ணி இதை ஒரு தனி கேஸா நடத்தணும்னு நீதிபதி உத்தரவு போட்டார். இவங்களும் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வக்கீல் அம்மா வந்து, சார் மிலிட்டரி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே இவங்க அந்த லஞ்சம் கொடுத்து சில இடத்துல வாங்குறாங்கல்ல, அங்க எந்த ரெக்கார்ட்ஸுமே அந்த டேட்ல இல்ல, அந்த டேட்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க போல, மீடியாவும் கேஸ்ல உள்ள வரல, நம்ம டெட் எண்ட்ல இருக்கோம், அவங்க கேட்கிற விட்னஸை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எல்லாம் வீணுன்னு சொல்லிட்டு கையில இருந்த பேப்பரை கிழிச்சு போடுவாங்க. இப்படி கிழிச்சு போறதை பார்த்ததும் இவருக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு ஜெனரல் கிட்ட பேசும்போது முதல் தடவை நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு வீரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பான், அந்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டு போயிருப்பார்ல, அது ஞாபகத்துக்கு வர அந்த வீரன் கிட்ட போய் விசாரிக்கிறார். உன் கம்ப்ளைண்ட் எடுத்து என்னாச்சுப்பான்னு கேட்க, அட சார் கம்ப்ளைண்ட் ஏதோ பேப்பர் ஃபைல்ஸ்ல கீழே எங்கேயோ வச்சிட்டானுங்க, ஒரு நடவடிக்கையும் இல்ல, அடி வாங்கினதா மிச்சங்கிறாப்ல பேசுறாரு. சரி நீ சாட்சி சொல்ல வர முடியுமான்னு கேட்க, என்னை விட ஒரு முக்கியமான இன்னொரு சாட்சி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யார் அதுன்னு சொல்லும்போது மேஜர் ஒருத்தவர சொல்றாரு. யார் அந்த மேஜர்னு பார்த்தா சம்பவத்தன்னைக்கு இந்த ஜெனரலுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தவர் இருப்பார்ல, அவர் தான் அந்த மேஜர். சார் ஒரு வார்னிங் கொடுத்து பார்க்கலாமேன்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சொல்லியிருக்குமே ஒரு நல்ல உள்ளம், அதுதான் அவர். ஆனா அதையும் மீறி சுடுங்கன்னு உத்தரவு போட கூட வந்தவங்க எல்லாம் கண்ணாமண்ணான்னு சுட்டு தள்ளாங்க. ஆனா அவர் மட்டும் சுடவே மாட்டார். ஏன்டா சுடாம இருக்கிற, உத்தரவுடா சுடுறா அப்படின்னு கத்துவார். உடனே இவரும் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு முயற்சி பண்ண அப்படி ரெடியா இருப்பார். சுடுன்னு கத்தும் போது அப்பையும் அவருக்கு மனசு வரல, வாந்தி தான் வரும், உட்காந்து வாந்தி எடுக்கிறாப்ல. நீ எல்லாம் என்னடா ஈனப்பிறவி அப்படின்னு திட்டி இருப்பாப்ல. அன்னைக்கு டேட்ல அங்க இருந்ததுல எந்த ஒரு ஜீவனையும் கையில துப்பாக்கி இருந்தும் எந்த ஒரு ஜீவனையும் எடுக்காத ஒரே ஆள்னு பார்த்தா இந்த மேஜர் தான். அவர் உங்களுக்கு சாட்சி சொல்ல வருவாரு, நல்ல மனுஷங்கிறாப்ல சொல்ல நம்ம ஹீரோ அவரை அப்ரோச் பண்றாப்லயோ என்னவோ, இதெல்லாம் அடுத்த கதை. அடுத்து கோர்ட் வருதுங்க. கோர்ட்ல சாட்சியா மேஜரை கூப்பிடுவாருன்னு பார்த்தா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற நம்ம ஜெனரலையே கூப்பிடுறாப்ல சாட்சியா. இதை யாரும் எதிர்பார்க்கல. ஜெனரல் வந்து சாட்சி குண்டுல உட்காருவார். விசாரணை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஜெனரலோட வீரர்கள் சில பேரு காலை கீழே பூஸ்ட் காலால டங்கு நங்குன்னு உதச்சு கெத்து காட்டுறாங்க. பல தடவை நீதிபதி அமைதி அமைதின்னு சுத்தியில் எடுத்து டங்கு டங்குன்னு இடிச்ச பிறகுதான் அமைதியே வருது. எப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, உங்களுக்கு எப்படி ஜாலியன் வாலாபாக்ல இந்த மாதிரி போராட்டம் நடக்கிறது, தீவிரவாதிகள் கூட்டுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துன்னு கேட்க, கலெக்டர் தான் இன்ஃபார்ம் பண்ணாரு, நாங்க வந்தோங்கிறாப்ல சொல்றாரு. எதுல வந்தீங்கன்னு கேட்டா பீரங்கில வந்திருக்கிறாப்ல. ஆனா அந்த ஜாலியன் வாலாபாக் கிரவுண்டுங்கிறது அந்த ஏரியாக்குள்ள போகணும்னா பீரங்கி எல்லாம் உள்ள நுழையாத ரேஞ்சுக்கு ரோடுகள் சின்னது, அது அவருக்கு தெரியாது. பீரங்கியோட வந்தவர் அப்புறம் இறங்கி நடந்து வந்திருக்கிறார். இது ஒண்ணு. அப்புறம் ஒரு வீரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான்ல, கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டாப்ல இல்ல, அந்த வீரனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. போட்டோ காமிச்சு இவனை தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்கிறாரு. ஆனா இவரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க, தெரியாதுங்கிறீங்க. ஆமா எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்களா சொல்றீங்களா இல்ல அவனை கூண்டுல ஏத்தி விசாரிக்கிறமான்னு கேட்கணும். நானே சொல்றேன், அவன் லேட்டா வந்தான், அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், பனிஷ்மெண்ட் கொடுத்தது தப்பா, கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படிங்கிறாப்ல அவர் பேசுவார். சரி என்னப்பா தப்பு பண்ணான்னு கேட்டா, 15 நிமிஷம் லேட்டா வந்ததுக்காக 25 தடவை அவரோட இரும்பு ஷூவால இடின்னு இடிச்சு காலை உடைச்சு போட்டிருக்கிறார். முதுகெலும்புல 3 எலும்பு உடைஞ்சு போச்சு. இவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருக்கிறார். ஏப்பா அப்படின்னு கேட்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறேங்கிறாப்ல. அப்படியெல்லாம் மிதிச்சா தான் ஒழுக்கம் கத்துக்க முடியும்னு கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்க மாதவன் டப்புனு எந்திரிச்சு நான் என் விட்னஸ் கிட்ட பேசணுங்கிறார். நீதிபதி ஓகே சொன்னதும் பக்கத்துல போய் முட்டாத்தனமா பதில் பேசாத, உன்னை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கு தான் கேள்வி எல்லாம் அப்படி கேட்கறான், உணர்ச்சி வசப்படாம ஒரு ப்ராப்பரான மிலிட்டரி ஆபீசர் மாதிரி பதில் சொல்றா அப்படின்னு மிரட்டிட்டு வராப்ல. உடனே நம்மால அடங்கிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி ஏதோ முதலாம் உலக போர்ல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு தாமதமா ஒரு செய்தி வந்ததா, அப்படி 1.5 நிமிஷம் தாமதமா செய்தி வந்ததுனாலேயே இவரோட படையில பாதி பேரை கண்ணி வெடிக்கு பலி கொடுக்க வேண்டியதா போச்சான், இறந்து போயிட்டாங்களாம் பாவம். அதனால நேர விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்கறாப்ல. 1.5 நிமிஷம் டிலேல படையில பாதி போற இடத்துல இங்க 15 நிமிஷம் டிலே, 10 மடங்கு பெரிய டிலே அப்படிங்கிறாரு, தாமதங்கிறாரு. நீங்க கணக்குல ரொம்ப வீக் சார். ஏன்னா அன்னைக்கு லேட்டா வந்தது இந்த இந்திய வீரன் ஒருத்த மட்டும் இல்ல, அந்த சின்ன படையில இருந்த அந்த சின்ன பிரிவுல இருந்த 25 பேர் இவனோட சேர்த்து 25 பேரும் தான் 15 நிமிஷம் லேட்டா வந்திருக்காங்க. அப்ப 25 பேருக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தியா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த 25 பேர் கொண்ட அந்த பிரிவுல இருந்த ஒரே ஒரு இந்திய வீரன் இவன் தான். இவனை தான் தூக்கி உட்கார வச்சு 25 மிதி மிதிச்சாரு. அப்ப என்ன அர்த்தம்னா மீதி எல்லாம் மித்தம் பிரிவுல இருந்த அந்த பிரிவுல இருந்த மீதி 24 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விழ வேண்டியது. ஆனா அவங்களுக்கு கொடுக்காம மொத்தத்தையும் சேர்த்து ஒரு ஆள் மேல காட்டி இருக்கிறார். அந்த ஒரு ஆள் இந்திய. ஏன்னா உங்களுக்கு இந்தியர்ல கண்டாலே ஆகாது, உங்களுக்கு இனவெறி அப்படிங்கிறாப்ல. உடனே மாதவன் எந்திரிச்சு அப்ஜெக்ட் பண்றா. இல்ல இதனால ப்ரூஃப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவரோட ராணுவ ரெக்கார்டு எடுத்து காட்டுறாப்ல. இவர் பேர்லயே ஒரு ஃபைல் இருக்குது, இவரை பத்திய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல. அது எப்படி இங்க வந்துச்சுன்னா, அதான் கூட இருந்தார்ல மேஜர் சுடமாட்டேன்னு, அவர் கொண்டு வந்து ஃபைலை கொடுத்திருப்பார் போல. அந்த ஃபைலை எடுத்து படிச்சா அதுல இந்த ஃபைலுக்கு ஒரு வியாதி இருக்கான், ஏதோ ஒரு டிசார்டர் வியாதி இருக்குதான். அளவுக்கு அதிகமான கோவம் வருமா, கண்மூடித்தனமா பேசுவாரு, ரொம்ப ரெக்லெஸ்ஸா நடந்துப்பாரு. இப்பேற்பட்ட ஒரு வியாதி இருக்குதான். இங்க இந்த இனவெறி ஆரம்பிச்சதுன்னா
இவரு படிச்சது இந்தியால இருந்த ஒரு ஸ்கூல்ல தான். ஏதோ ஒரு காட்டன் காலேஜ் ஸ்கூலுங்கிறாங்க. சிம்லால இருந்த ஒரு ஸ்கூல் அது. அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரே ஒரு வெள்ளக்கார ஸ்டூடெண்ட்னா இவன் தான் அந்த கிளாஸ்ல. ஏன்னா மீதி இருந்தது எல்லாமே இந்திய மாணவர்கள். அதுல சில பேர் இவனை டீஸ் பண்ணிருப்பாங்க போல. அப்ப இருந்தே இந்தியர்களை கண்டா இவனுக்கு பயங்கர கோபம். இவன் இப்படி தானே இவங்க அப்பா ஒரு பயங்கரமான இனவெறி கொண்டவர். இந்தியர்கள்னாலே நமக்கு அடிமையா கிடக்கிறது தான், அதுக்காகத்தான் பிறந்திருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அப்பேற்பட்ட இனவெறி கொண்ட ஒரு அப்பனால வளர்க்கப்பட்ட இவனும் இனவெறியோட தான் வளர்ந்துருக்கிறான். நீ இனவெறி பிடிச்ச நாய். உன் மனசுல, உன் மூளையில, உன் உடம்புல, நாடி நரம்புல எல்லாத்துலயுமே இந்தியர்களை பார்த்தா நாயை பாக்குறாப்ல பாக்குற. இந்தியர்கள் மேல உனக்கு அவ்வளவு இனவெறி, போட்டு தள்ளுங்கிற ரேஞ்சுக்கு கொலவெறி அப்படின்னு பேச அப்படியே கோவத்தோட உச்சிக்கு போனவர் டப்புன்னு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிக்கிறார். ஆமண்டா இந்திய நாயே, வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த நாய்களை சுட்டு கொண்டாப்புல உன்னையும் சேர்த்து வச்சு கொண்டு இருப்பண்டா அப்படின்னு பேச ஒரு செகண்ட் எல்லாம் ஆடி போறாங்க. மாதவனிமா ஆடி போறார். இதை விட அழகா குத்தத்தை யாராலையும் ஒத்துக்க முடியாது, என்னோட விசாரணை அவ்வளவுதான்னு கெத்து காட்டுறாரு நம்ம ஹீரோ. அவசரப்பட்டு வாய விட்டுட்டோமேன்னு நம்மால அப்படியே பதறிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் ஜெனரல். அப்புறம் பார்த்தா தான் கோவத்தை எல்லாம் அங்க கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கு தான் இங்கிலாந்து நாட்டுல இருந்து ஒரு வக்கீல கூட்டு வரணும்னு சொன்னேன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு இனப்படுகொலை பண்ண உனக்காக வாதாடுறதுக்கு இங்கிலாந்துல இருக்கிற எந்த ஒரு வக்கீலும் தயாராக இல்ல. ஏன்னா உனக்காக வாதாட வந்து அவங்களோட கையிலையும் கரபட யாரும் தயாராக இல்ல. உனக்கு நான் வாச்சதே பெரிய விஷயம்னு சொல்லி இன்னும் கோவப்படுத்துறாப்ல. நமக்குள்ள சண்டை போட வேண்டாம்ப்பா, இப்ப பிரச்சனையை சரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மாதவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம நாட்டுல இருக்கிற சட்டத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சட்டத்தை ஏதோ ஒரு வகையில நாம மீறிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நம்ம ஹீரோவும் ஏதாவது ஒரு சட்டத்தை மீறி இருப்பான். அது என்ன சட்டம்னு நம்ம யோசிச்சாலே போதும்னு ஒரு ஐடியா கொடுக்குறாப்ல. அடுத்த நொடி பார்த்தா ஹீரோட வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க புகுறாங்க. கண்ணா அப்படின்னு தேடுறாங்க. எதரா தேடுறீங்கன்னு கேட்டா, மிலிட்டரி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாப்ல இல்ல, அந்த டாக்குமெண்ட் உனக்கு எப்படி வந்துச்சு? ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை உனக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுத்தது யாருன்னு கேட்கறாப்ல. இங்க பாரு, பத்திரிகைக்காரங்களோ வக்கீலோ அவங்களோட சோர்ஸ் யாருங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாப்ல. ஆனா இது நேஷனல் த்ரெட், நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். மிலிட்டரி டாக்குமெண்டே உங்க கையில வந்திருக்குன்னா அதை என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேரையுமே நாங்க இன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக கூட்டு போறோம்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கோர்ட்ல பார்த்தா அவங்க வாதாடுறதுக்கு இல்ல. என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க இங்க வரலங்கிற கதையெல்லாம் நம்ம மாறவன் தான் எடுத்து சொல்றாப்ல. அதோட மட்டும் இல்லாம பண்ணது கூட நியாயம் தான். ஏன்னா ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டே எடுத்துட்டு வராங்கன்னா அப்போ பாதுகாப்பு பிரச்சனை கேள்விக்குறி ஆகுறது இல்லையா அப்படின்னு கேட்கறாப்ல. அப்புறம் அதே டாக்குமெண்ட்டை, இல்லீகலா கிடைச்ச அந்த டாக்குமெண்ட்டை வச்சு என்னோட கிளைண்ட்டை நல்லா கோவப்படுத்தி விட்டு ஏதோ பேச விட்டார். கோவத்துல வந்த சில வார்த்தைகளை நாம குத்தத்தை ஒத்துக்கிட்ட ஒரு கன்ஃபெஷனா எடுத்துக்கவும் முடியாது. அதனால இந்த கேஸ்ல இருந்து என் கிளைண்டான இந்த ஜெனரலையும், ஜெனரலோட இருந்த அன்னைக்கு துப்பாக்கி சூட்ல இருந்த மத்த வீரர்களையும், அப்புறம் கேஸ் இங்கிலாந்து நாட்டு ராணி மேலேயே இருக்கு, எல்லாரையும் மொத்தமா விடுவிக்கும்படி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாப்ல இவர் கேட்கிறார். மாதவனோட ஒரு தரப்பு இறுதி வாதத்தை மட்டுமே கேட்டுட்டு நீதிபதி இப்போ ஜூரிஸ் எல்லாம் உள்ள அனுப்புறார். உங்க முடிவு என்னங்கறத எழுதிட்டு வாங்கன்ட்டு. அந்த பக்கம் இறுதி வாதத்தை நம்ம ஆட்கள் வைக்கவே இல்ல. சேர் எல்லாம் எம்டியா கிடக்குது. இப்ப ஜூரிஸ் போய் என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல. நான் ஏற்கனவே சொன்னாப்ல, ஒருத்தர் குற்றவாளியா இல்லையாங்கிறத முடிவெடுக்கிறது நீதிபதி இல்ல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜூரிஸ் தான். 12 பேர் இப்ப உள்ள போறாங்களா, அவங்க முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் குற்றவாளியா இல்லையான்னு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் பெரும்பான்மையான ஓட்டு என்ன கிடைக்குதோ அதுதான் தீர்ப்பா வரும். அவங்க இப்ப முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. அவங்க எழுதின விஷயத்தை சீல் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு மனதான முடிவு ஏதாவது வந்திருக்கான்னு கேட்க, பெரும்பான்மையான முடிவு வந்திருக்குங்கிறாங்க. அதை கொடுங்கன்னு வாங்கிட்டு கொண்டு போய் இப்ப நீதிபதி வாசிக்க போறார். ஒரு மனதா தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் இன்னசென்ட், நிரபராதிகள்னு தீர்ப்பு வந்துருச்சுங்க. ஆடி போறாங்க. வெளியில இருக்கிற சிங்குகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, ஒண்ணு வேலைக்காகல. மாதவட்ட கைகுலுக்கி நன்றி எல்லாம் சொல்லிட்டு போறார். அங்க பார்த்தா இவங்களை பிடிச்சு வச்சிருக்க வேலை முடிஞ்சிருச்சா, நீங்க கிளம்பலான்னு நம்ம வக்கீல்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. ஆனா நீ சொன்னதுல ஒரு விஷயம் கரெக்டியா, நான் படிச்ச இடத்துல நிறைய பேர் என்ன வந்து கொஞ்சம் ஓட்டுவாங்க, அதுல ஒரு சிங்கு பையன் ஓவரா ஓட்டுவானா. பரவாயில்ல, என்ன அலையே வச்சிருக்கான். நான் சிந்துற அந்த கண்ணீருக்கு பதிலாதான் ஜாலியன் வாலாபாக்ல பல சிங்கு குழந்தைகளையே ரத்த கண்ணீர் வெடிக்க வச்சிட்டேன்லன்னு திமிரா பேசி அனுப்பிச்சு வைக்கிறார். வீட்டுல வந்தா பொண்டாட்டி அழுகுது. இவங்களும் நம்மளால முடிஞ்ச அளவு போராட்டிட்டு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே ட்ரெயின் ஏறி கிளம்ப போற சமயம் அந்த வக்கீலம்மா தான் வழி அனுப்பி விட வராங்க. ரொம்ப சோகமா தான் போறாங்க. நம்ம ஹீரோ கழுத்துல மாட்டுவான்ல வக்கீலுக்கான சிம்பிள், அத ஞாபகார்த்தமா கொடுத்துட்டு போறார். வீட்டு பக்கம் வந்தா பிள்ளைகள்லாம் ஓடியாந்து அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்குதுங்க. நம்ம வக்கீலம்மா கூட ஒரு சிங்கிள் ஃபேமிலி தான் போல. இந்த வக்கீல் வேலையே வேணாமா, விட்டுருமா அப்படின்னு அப்பா கேட்க சரின்னு அவளும் ஒத்துக்கிறா. நம்ம ஆளு கேரளாவுக்கே வந்துட்டாரு. ட்ரெடிஷனல் கேரளா வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த பக்கம் ரொம்ப சோகமா இருக்கிறா அவ. யாருமே நிம்மதியா இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் பொண்டாட்டி கையில ஒரு லெட்டர் கிடைக்குதுங்க. அந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. யார் அமிச்ச லெட்டர் தெரியுமா? அது ஒரு ஆளை தீவிரவாதின்னு சொல்லி ஒரு புரட்சி கவிஞரை நம்ம ஆளு கோர்ட்ல வாதாடி ஜெயிலுக்கு அமிச்சார்ல, அவர் அமிச்சிருக்கிற லெட்டர் அது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதுல என்ன எழுதிருக்குன்னா, ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா நண்பா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். பையன் அடிக்கடி லெட்டர் போடுவான் போல. ஆனா கடைசி லெட்டருக்கு பதில் கடிதம் போடுறதுக்குள்ள என் பையன் இறந்து போயிட்டான். கை நரம்ப அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டதா செய்தி வந்துச்சு. ஆனா என் பையன் ஒரு பக்கா கபடி பிளேயரா. கபடியில அவனை அடக்கிறதுக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது தேவைப்படுமா. அப்படி பார்க்கையில என் பையனை கண்டிப்பா ஒரு 3 பேர் வந்து பிடிச்சிருக்கணும். ஒருத்தன் காலை பிடிச்சிருக்கணும், ஒருத்தன் கையை பிடிச்சிருக்கணும், 3வது ஆள் என் புள்ளியோட நரம்ப வெட்டி விட்டுருக்கணும். வெட்டின பிறகும் கூட ரத்தம் சொட்ட சொட்ட
அவன் இறந்துடணும் அது வரைக்கும் கைகளை பிடிச்சுக்கிட்டு அவன் கண்ணுல இருந்து அந்த முழுமையா அந்த ஒளி போற வரைக்கும் இருந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த வீரர்கள் போயிருக்கணும். ஆனா என் பையன் புத்திசாலி, தான் சாகிறதுக்குள்ள நான் பண்ண முடியாததை அவன் பண்ணி காட்டான். உங்க மனசுல புரட்சி விதைய அவன் சாகிறதுக்குள்ள விதைச்சிட்டு போயிட்டான். அந்த வகையில எனக்கு சந்தோஷம்னு எழுதி அமைச்சிருக்கிறார். இதை படிக்க படிக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ அழுதுன்னு அழுகதான் வருது பாவம். அந்த பக்கம் பார்த்தா வக்கீல் அம்மாவை யாரோ ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க போல. மாப்பிள்ளை வந்து நீ வக்கீல் வேலை பார்க்கறேன்னா வீட்டில் நிறைய வாதம் பண்ணுவேன்னு அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு பேசிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நிற்கிறார். வா கிளம்பலாம் அப்படிங்கிறாப்ல. எதுக்குன்னு கேட்டா வாதாடுறதுக்கு தான். வாய்ப்பு இருந்தால் அவங்க அம்மாவையும் கூட்டு கூட்டுவா, அப்பதான் வீட்டில் எப்படி வாதாடுங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறாரு. என்ன பண்ண போறாங்கன்னா மேல்முறையீடுக்காக போகலாமேன்னு முயற்சி பண்றாங்க. பழைய கோர்ட்டோட தீர்ப்போட காப்பி வேணும், அப்பதான் மேல்முறையீடுக்கு போகும்போது அந்த தீர்ப்பை காமிச்சு ஏதாவது பேச முடியும். ஆனா தீர்ப்பை கொடுங்கறான்னு டாக்குமெண்ட் கோர்ட்ல இருந்து வாங்கினா தீர்ப்பே இல்லாம பேப்பர் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன தீர்ப்பு எழுதுனாங்கிறது நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சவங்க அந்த 12 பேர் கொண்ட ஜூரி தானே. அந்த ஜூரிஸ்ல யாராவது ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டானா? அவங்க மூலமா தீர்ப்பு என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமேன்னு முயற்சி பண்றாங்க. அந்த 12 ஜூரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க 12 பேர் யாருங்கிறது நீட்டா கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க 12 பேர்ல எல்லா பேரோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல சில பேரோட பேங்க்குக்கு நிறைய பணம் வந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? பணத்தை கொடுத்து ஜூரிஸை விலைக்கு வாங்கி தீர்ப்பையே விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த பேங்க் ரெக்கார்டை காமிச்சு மேல்முறையீடு கேட்டா கண்டிப்பா நமக்கு மேல்முறையீடு கிடைக்கும், அப்ரூவ் ஆயிடுங்கிற நம்பிக்கையில மேல்முறையீடும் பண்ணிருக்காங்க. மேல்கோர்ட்ல பார்த்தா நீதிபதி மேல்முறையீட்டை நானு ரத்து செய்யறார். அக்செப்ட் பண்ணிக்கல. எங்க ஆதாரங்கள்லாம் இருக்கே அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்டாலும் மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு மேல ஒரு தடவை தீர்ப்பு கொடுத்தா அதுதான். மேல்முறையீடெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, அவங்க ஒன்னும் சாதாரண பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான் எந்திரிக்க பாக்குறாரு. நம்மளால உடனே கோவத்துல ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாலும் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டவன் உனக்கு என்னையா கொடுத்தாங்க, பதவியா பணமானு கேட்டதும் ரொம்ப ஓவரா போற, நிப்பாட்டிக்க, அடுத்து பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறாப்ல. பேசும்போது நான் தப்பா பேசிட்டேன், உன்னெல்லாம் போடாங்க அப்படின்னு திட்டிப்புறாரு. செம கோவம் வருது. என்ன தைரியம் போது 2 வார்த்தை போட்டு திட்டுறாரு. இன்னும் கோவம் ஏறுது. அவ்வளவுதான் 50,000 ரூபாய் ஃபைனுங்கிறாரு. அந்த காலத்திலேயே 50,000 ரூபாய் ஃபைன். இன்னொரு தடவை இதையும் தாண்டி திட்டினேன்னா வக்கீலாவே உன்னால இங்க இருக்க முடியாது, வாதாட முடியாதுன்னு சொல்ல அதையும் தாண்டி 3 வார்த்தை போட்டு கெட்ட வார்த்தையில திட்டிப்புறாரு. அவ்வளவுதான். காண்டான நீதிபதி நீதிமன்றத்தை அவமதித்த குத்தத்துக்காக புடித்து ஜெயில போடுறாரு. வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஜெயில கிடக்கணும். அப்புறம் வாதாடவே கூடாதுன்னு ஏதோ சொன்னார்ல, அது என்ன குத்த ஆக போதுங்கிறத இனிதான் நம்ம பார்க்க போறோம். இப்படி இவன் திட்டுறதெல்லாம் நம்ம மாதம் ஒரு செகண்ட் அப்படியே பேய் அடிச்சு போனாப்ல பாப்பார். ஆனா ஜென்ரல் செம சந்தோஷமா இருக்காப்ல. தனக்கான குழியை தானே தோண்டி உள்ள போய் விழுந்துட்டான்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறாரு. நான் கோவக்காரன், என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பேசிவிட்டு என்னை விட கோவக்காரங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான் பாத்தியா, கோவத்துல பேசக்கூடாத பேசி எதிர்காலத்தையே புதைச்சிட்டான் பாத்தியான்னு சொல்லி சந்தோஷப்படுறாப்ல. அங்க நம்ம மாதவன் சரி கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க, அடுத்து என்னன்னு கேட்கும்போது இது பத்தாது, அவன் என் முன்னாடி இங்க தானே தோத்தான், இது உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாகணும், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியணும், அவன் அசிங்கப்படணும், அவமானப்படணும். அதுக்காக வர வெள்ளிக்கிழமை அவரை வக்கீலா வச்சுக்கிறதா இல்ல தூக்குறதான்னு பார் கவுன்சில் ஒரு மீட்டிங், ஒரு விசாரணை நடத்துறாங்க இல்லையா, அதை பாக்குறதுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர், எல்லா பத்திரிகைக்காரங்க, இப்படி எல்லா பேரையும் கூப்பிடுங்க. ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் அங்க இருக்கணும். அவன் அவமானப்படுறத அவங்க எழுதி தள்ளணும், அதை பார்த்து ரசிக்கணுங்கிறாரு நம்ம மாதவன். அதே இடத்துலயே அவங்க ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. இது என்னன்னா, நம்ம ஹீரோக்கு இவங்க ஒரு பதவி கொடுத்தாங்க இல்ல, அந்த விசாரணை குழுவுல ஒரு மதிப்பு மிக்க மரியாதை மிக்க ஒரு குழு, அதுல ஒரு மெம்பர்னு சொல்றது பெரிய விஷயம். அந்த மெம்பர் போஸ்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இவர் ஒரு பிளானோட வேற இருக்கிறார். இப்ப அந்த வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு. எதுக்கு ஒரு நீதிபதி உட்காந்து நீ வக்கீலா இருக்க போறியா இல்ல உன்னை தூக்க போறவாங்கிறத இந்த இடத்துல அவர் தான் முடிவு பண்ண போறார். உன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, நீதிபதியவே கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிருக்கேன்னு கேஸ் இருக்குது, உன் பதவியே பறிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீ சாரின்னு சொன்னேன்னா மன்னிச்சு உன்னை வக்கீலாவே வச்சுப்போம், சாரி சொல்லுன்னு கேட்கிறார். நான் ஹிந்தியில பேசலாமான்னு கேட்டு ஹிந்தியில பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. கையெடுத்து கும்பிடுறாரு. எல்லாரும் சாரி தான் கேட்க போறாருன்னு பார்த்தா இந்த வெள்ளக்காரங்க கிட்ட நான் சாரி கேட்கல, இந்தியா கிட்ட, இந்திய மக்கள் கிட்ட சாரி கேட்கிறேன். இவங்க கோர்ட்ல நீதிக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்மையே வெல்லும், இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் சுத்த பொய்ன்னு இவங்க நிரூபிச்சிட்டாங்க. இவங்க சட்டத்தை நம்பினதுக்கு, இவங்க கோர்ட்ல போய் வாதாடினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இந்திய மக்கள் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னைய அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயா எனக்கு இந்த தண்டனை எது கொடுத்தாங்க, ஜாலியான் வாலாபாக் அந்த கேஸ பத்தி நான் வாதாட போய் தானே கொடுத்தாங்கன்னு பேச ஆரம்பிக்க, அந்த கேஸ பத்தி இங்கே ஏன் பேசுற, உன் பிரச்சனைக்கு மட்டும் வரும் அப்படிங்கிறாரு இங்க இருக்கிற நீதிபதி. இல்ல எந்த கேஸ பத்தி பேசுறதுக்கும் என்ன இங்க வக்கீல வச்சுக்கலாமா தூக்கலாமா நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்கல்ல, இந்த கேஸ்ல இவரு தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த சாட்சியத்தை வேணாலும் இங்க காட்டலாம், எந்த சாட்சிக்காரங்களை வேணாலும் கூட்டிட்டு வரலாம். முன்னாடியே இன்னார் தான் வர்றாங்க, இதைத்தான் பேச போறாங்கன்னு எதுவுமே இங்க இவங்க கிட்ட காட்டணும் அவசியம் இல்ல. முழு சுதந்திரம் இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட அந்த வக்கீலுக்கு கொடுக்கப்படுது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படும் போது அதை பயன்படுத்திக்கணும்னு
தான் வம்புக்குனே போன தடவை வக்கீல 4-5 தடவை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருப்பாரு. ஏன்னா அதுக்கு மேல மேல்முறையீடையே முடியாதுன்ட்டானுங்க. அப்போ வெளியில எல்லார்கிட்டையும் இந்த மேட்டரை கொண்டு போய் சேர்க்கணும்னா இதான் வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி திட்டி தான் இது எல்லாத்தையும் கூட்டி இருக்கிறார். இது தெரியாம மாதவன் வேற பத்திரிகைக்காரங்க எல்லாம் கூட்டு வச்சு வசமா மாட்டிக்கிட்டார். அதை புரிஞ்சுக்கிட்ட மாதவனும் நம்மள வசமா மாட்ட வச்சுட்டான், ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாப்ல. அப்ப இங்க இருக்கிற மீடியாக்காரங்களை விரட்டி விட்டுருவோமா அப்படின்னு ஜெனரல் கேட்க, அதெல்லாம் இனி வாய்ப்பு இல்ல ராசா, அந்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறார். அந்த சட்டத்தோட பிரிவின் பேரு 7C. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ சாட்சிகளையும் ஆதாரத்தையும் இவர் காட்ட போறார். மேல்முறையீட்டுக்கு இவங்க ஒத்துக்கல. அந்த பிரச்சனையே ஏன் வந்துச்சு, தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வரலங்கிறதுல தான். அங்க தீர்ப்பு எழுதின அந்த 12 ஜூரிஸ் இருக்காங்கல்ல, அதுல ஜூரி நம்பர் 7வது ஆளை நான் இங்க சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. இந்த 7வது ஆள் இவனோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பெரிய ஒரு பணம் வந்திருக்கு. எங்க இருந்து, வெள்ளக்கார துறங்கிக்கிட்ட இருந்து பணம் வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு நீங்க இப்ப விசாரணையில உண்மையை சொல்லலைன்னா இதை நாங்க மீடியாவுக்கு கொடுத்துருவோம், உங்க பேர் தான் நாரும், பாத்துக்கங்க, வந்து கொஞ்சம் சாட்சி சொல்லுங்கன்னு மிரட்டி வந்திருக்காங்க. அவரும் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நிக்கிறாப்ல. எப்பா அன்னைக்கு ஒரு மனதான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிதான் ஜெனரல் வந்து குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்தது, நீதிபதி வாசிட்டு போனார். ஆனா அன்னைக்கு டேட்ல நீங்க இந்த ஜெனரல் குற்றவாளின்னு எழுதுனீங்களா இல்ல குற்றவாளி இல்லைன்னு எழுதுனீங்களான்னு கேட்க, இவர் ஆரம்பத்துல எழுதுனது குற்றவாளி தான், கில்ட்டின்னு தான் எழுதியிருக்கிறாப்ல. இவர் மட்டும் இல்ல, ஜூரி நம்பர் 5, ஜூரி நம்பர் 9 அவர்களுமே ஜெனரல் குற்றவாளின்னு தான் எழுதியிருந்தாங்க. ஆனா பின்னால அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இது ஒரு மனதான முடிவு, நீங்க குற்றவாளி இல்ல எழுதுனீங்கன்னா வெளியில வந்து பேச்சு வரணும் அப்படிங்கிறாப்ல. இவங்க 3 பேரையும் அதன் பிறகு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீதிபதியை அதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. நீதிபதிக்கு இந்தியால ஏப்பா நீ கஷ்டப்படுற, நம்ம நாட்டுக்கு உன்னை கூட்டுக்கிறோம், பதவி உயர்வு தர்றோம், ஒரு மனதான தீர்ப்பு, ஜெனரல் குற்றவாளி இல்லைன்னு வரணும்னு அவர்கிட்ட விலைக்கு வாங்கியிருக்கானுங்க. அதனாலதான் அவரு ஜூரிஸ் என்ன எழுதியிருந்தாலும் சரி ஒரு மனதான தீர்ப்பு 12 பேருமே குற்றவாளி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு போய் சொல்லியிருப்பார். ஆனா அதுல 9 பேர் தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, 3 பேரு குற்றவாளின்னு சொல்லியிருப்பாங்க. பெரும்பான்மை தான் கணக்கு. அப்படி இருந்தா கூட குற்றவாளி இல்லைன்னு தான் வந்திருக்கணும். ஆனா அதை கூட நம்மள ஆண்ட அந்த வெள்ளக்கார அரசு சொல்றதுக்கு தயங்குச்சு. ஜூரிஸ்ல ஒரு 3 பேர் குற்றவாளின்னு சொல்றதையே அவங்க பெருத்த அவமானமா நினைச்சாங்க. அதுக்கு தான் இவ்வளவு எஃபர்ட், இவ்வளவு லஞ்சம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது போல. மீதி 2 ஜூரிஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க கைப்பட எழுதி ஒரு அஃபிடவிட் கொடுத்திருக்காங்க. ஆமா இதெல்லாம் நிஜம், இவங்க சொல்றது கரெக்ட் தான் எழுதி கொடுத்திருக்காங்க போல. அதையும் ஆதாரமா காட்டுறாப்ல. அப்புறம் இவனோட இனவெறி எவ்வளவு உச்சத்துக்கு இருக்குன்னா, சில பேர் குத்துயிரும் கொலையுருமா கிடப்பாங்கல்ல, அப்போ அப்படியே கிடக்கணும்னு சொல்லி வெளியில கேட்டை பூட்டி வச்சுட்டு போயிட்டானா. ஏன்னா வானத்துல பறக்கிற காக்கா, கொக்கு, கழுகு இதெல்லாம் கொத்தி கொத்தி இந்தியர்களுக்கு தின்னணும் இல்லையா, அப்பேற்பட்ட கொடூரமான ஒரு இனவெறி இவங்கிட்ட இருந்திருக்குது. இப்படி உங்களால இந்த மாதிரி நடந்துக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறாப்ல. அப்புறம் இவருக்கு நாய்களும் இந்தியர்களும் ஒண்ணுதான், அதனாலதான் இவங்களோட கிளப் எல்லாத்துலயும் வெளியில நாய்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள வர அனுமதி இல்லைன்னு எழுதி வச்சிருக்கானுங்க. கொலை அவ்வளவு பண்ணிட்டு அவங்களோட கிளப்ல போய் இவன் சொற்பொழி வாத்திருக்கான். அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இன்னும் கூட நான் நிறைய பேரை சுட்டிருப்பேன், ஆனா நாங்க கொண்டு போன எல்லா சுற்று தோட்டாக்களுமே காலி ஆயிடுச்சு, அதனால என்னால இருந்த எல்லா பேரையுமே கொல்ல முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டிருக்கிறாராம். அட பாவமே. அப்புறம் அந்த ரோடெல்லாம் ரொம்ப குறுகலா இருந்தது இல்ல, அதனால பீரங்கியை உள்ள கொண்டு போக முடியல. ஒரு கால் பீரங்கியை உள்ள கொண்டு போயிருந்தா துப்பாக்கியால சுடுறதுக்கு பதிலா பீரங்கியால செதறடிச்சிருப்பானா. இப்பேற்பட்ட உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட போய் நான் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பி உங்க சட்டத்தை படிச்சு உங்ககிட்ட வாதானதுக்கு நான் வெக்கப்படுறேங்கிறாப்ல. இவ்வளவு கேவலமா நாய்கள் மாதிரி எங்களை பாக்குற நீங்க இனி இங்க இருக்க வேண்டிய தகுதி இல்லாதவங்க, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு கூட சென்று கெட்ட வார்த்தையை சேர்த்து போட்டு இங்க ஒட்டுமொத்த பேரையும் திட்ட ஆரம்பிக்கிறார். மாதவன் ஆடி போறான். ஆடி அவன் சொன்னதுல நியாயங்கிறதையும் மாதவன் புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். வெள்ளையனே வெளியேறுன்னு அவர் கத்த ஆரம்பிக்க, அடுத்த நொடி அங்க இருந்து அத்தனை இந்தியர்களும் வெள்ளனே வெளியேறு வெளியேறுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கோர்ட்டே கர்ஜிக்குது. ஒண்ணும் பண்ண முடியல. நாங்க கத்துறதெல்லாம் ஏதோ நாய் குறைக்கிறாப்ல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கும் நாளைக்கு இந்த மீடியால இருந்து எல்லா நியூஸும் வெளியில வரும்போது உங்களுக்கு தெரியும் நாங்க குறைக்கல, கர்ஜிக்கிறோம் அப்படின்றார். அதே மாதிரி அடுத்த நாள் நியூஸ்ல நடந்த விஷயம் எல்லாம் உண்மைகள் வெளியில வருது, நியூஸ்ல வருது. அத ஜெயில இருந்து அந்த புரட்சி கவிஞர் பார்த்து படிச்சு சந்தோஷப்படுறார். நம்ம ஹீரோ பத்தியும் பேப்பர்ல நியூஸ்ல வந்திருக்கு, அதை படிச்சு பொண்டாட்டி சந்தோஷப்படுறாங்க. எல்லா நியூஸ்லயும் வெள்ளக்காரங்களோட இனவரி தாக்குதல்னு கொட்டை எழுத்துல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அங்க இருந்த சிங்குகள்லாம் சங்கர நாயர் வாழ்க வாழ்கன்னு அவரை மதிச்சு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல நிஜத்துல நம்ம காந்தியே நம்ம ஹீரோ சங்கர நாயரோட இப்பேற்பட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பாராட்டி காந்தியே பேசியிருக்கிறார். அப்புறம் இந்த பக்கம் நம்ம மாதவனை காட்டுவாங்க. ஏதோ ஒரு உயரிய பதவி, ஒரு கிளப்ல மெம்பர் பதவி போஸ்டிங் கொடுத்தாங்கல்ல, அது வேண்டான்னு ராஜினாமா பண்றதா எழுதி கொடுத்துறாரு. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அங்க இருக்கிற கவர்னரும் அந்த மாகாணத்தோட கலெக்டர் பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே மிரட்டி பார்ப்பாங்க. அட போங்கடா, எனக்கு குவார்டர் இருந்தா போதும், எங்க வேணாலும் நான் தங்குவேன் தூங்குவேன் அப்படின்றாப்ல. மாதவனும் அவங்க கிட்ட இருந்து விலகிட்டார். அப்புறம் அந்த மாகாணத்தோட கவர்னரா இருக்கிறார் இல்லையா, தப்பு பண்ணவனை கேள்வி கேட்க வேண்டியது, தப்ப தடுக்க வேண்டியது கவர்னர். ஆனா அவரே அவங்களோட உடந்தையா இருந்தார். அவருக்கு இனவரி இருந்தது. அவர் இந்தியா விட்டு
வெளியேறாரு, ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. இப்போ மீடியாவோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுறாப்ல. அப்புறம் அந்த மாகாணத்தோட கலெக்டர் அவரை எதிர்த்து சுத்தி இருக்கிற சிங்குகள் எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டிஸை துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொல்லுவார். ஆனா சிங்குகளோ துப்பாக்கியை கழட்டி வச்சுட்டு கலெக்டர் ஒலிகன்னு அவர் கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் மாதவன் நம்ம ஹீரோவை நேர்லயே பார்த்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், பிரித்தாலும் சூழ்ச்சியை நம்ம கிட்டயே பயன்படுத்திட்டாங்க, எத்து காட்டிட்டேன்னு பாராட்டுறாப்ல. அப்புறம் நம்ம ஜெனரலுக்கு ஏதோ அவார்டு கொடுக்க வர்றாங்க. இந்தியால தான் ஜெனரல் இருக்கிறாரு. அவார்டு கொடுக்க போற அந்த நொடியில டப்புன்னு அதை நிப்பாட்ட சொல்லிவிட்டு கூட அசிஸ்டண்டா இருந்த நம்ம மேஜர் வரார். சார், மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குது, உங்களை உடனே இந்தியா விட்டு வெளியேற சொல்லிட்டாங்க, எஃபெக்டிவ் இமிடியட்லி அப்படின்றாப்ல. இதுவே அவருக்கு ஒரு பெரிய அவமானம் தான். அதை பார்த்த ராணுவத்துல இருந்த சிங்குகள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அவர் கையில கிடக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறார். என்ன எப்படி இந்தியா விட்டு அவங்க போக சொல்லலான்னு, நீ புடுங்குனது போதும் வாடான்ட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிட்டார் ஜெனரல். அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டுல அவரோட வியாதி முத்தி போய் தலை வெடிச்சு அவர் இறந்து போயிட்டாராம். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது படத்துல பார்த்த ரியல் ஹீரோஸ், ரியல் வில்லைங்க. இனி ரியல் வில்லைங்களை பத்தி பார்ப்போம். இதோ இவர்தான் அந்த மாகாணத்தோட கவர்னரா இருந்தவர், ஒரிஜினல் வில்லன். அந்த ஜெனரலுக்கு துணை போனவன், பதவி அவனுக்கு போச்சு. அதோட இல்ல, இந்த பக்கம் நம்ம ஜெனரல் புடுங்குனது போதும் வாயானு கூப்பிட்டாங்க இல்ல, அந்த ஆளோட ஒரிஜினல் போட்டோவை காட்டுறாங்க பாருங்க. வானு கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. 4 வருஷத்துக்கு பிறகு வியாதி வந்து இறந்து போனார். அந்த 4 வருஷமுமே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது அவரை தூங்க விடல. தலைவடிச்சு 1927 செத்து போறார். இதெல்லாம் நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு பிறகுங்க ஜெனரலை கரெக்ட் பண்ணி இருக்கலாம், ஜெனரலை தடுத்து இருக்கலாம். அந்த வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்தாத அந்த மாகாணத்தோட கவர்னரா இருந்தாருல, அவரை பதவியை மட்டும் தானே பறிச்சாங்க. அது பத்தாதுன்னு நம்ம பய சிங்கு ஒருத்தங்க போய் அவங்க நாட்டுக்கே போய் அவனையே ஒரு பொதுக்கூட்டத்துல வச்சு சுட்டு கொன்னுட்டாரு. எதுக்குங்க சுட்டீங்கன்னு கேட்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாப்ல. 20 வருஷத்துக்கு பிறகு அவர் எப்பேற்பட்டவரா இருப்பாருன்னு பாருங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அடுத்து த ரியல் ஹீரோ சங்கரன் நாயர். இவர் தான் சர்பட்டம் வாங்கும்போது எடுத்த போட்டோ. அப்புறம் இது நார்மல் போட்டோஸ். இப்பயும் பஞ்சாப்ல இருக்கிற சிங்குக அவர் பண்ண அந்த உதவியை இன்னும் மறக்கலன்னு எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 106 வருஷம் ஆயிப்போச்சுங்க. இத்தனை வருஷத்துக்கு பிறகும் நாம எதிர்பார்க்கிற அந்த ஒத்த வார்த்தை நம்மள ஆண்ட அந்த வெள்ளைக்காரங்க கிட்ட அப்பையும் சரி இப்பயும் சரி வரல. அந்த ஒரு வார்த்தைக்காக நாம 106 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை என்னன்னா சாரி. இந்த ஒத்த வார்த்தை இன்னும் அவங்க கிட்ட இருந்து வரல. அந்த சாரியை கடைசியா காமிச்சு படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.